கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய சமூகத்தில் வந்த ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். கர்த்தருக்கே மகிமை. இந்த சண்டே ஈவினிங் சர்வீஸில் என்எஸ்டிஎஃப் குடும்பமாக கர்த்தரை நோக்கி பார்க்க கர்த்தர் நமக்கு தந்த ஒரு தருணத்துக்காக கூட கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். தாவீதினுடைய வாழ்க்கையில் தாவீது ஒரு யுத்த வீரர். தாவீதினுடைய லைஃப்பை பார்க்கும்போது தாவீது அவர் கோலியாத்தை கொண்டிருப்பார், சிங்கம், கரடி, இன்னும் பெரிய பெரிய காரியங்களை பண்ணியிருப்பார். ஸோ எந்த ஒரு விஷயத்தை குறித்து அவர் ஹைலைட் பண்ணும்போது இந்த விஷயங்கள் எல்லாம் இந்த கிருபையினால் நடந்தது, நான் பண்ணேன் அப்படின்னு அவர் எந்த விஷயத்தை குறித்து இம்பார்ட்டன்ஸோ ஹைலைட்டோ அது கொடுக்க மாட்டார். அவர் சொல்லுவார், நானும் கர்த்தாவே உமது மிகுந்த கிருபையினால் உங்களுடைய ஆலயத்துக்குள்ளே பிரவேசிப்பேன்னு சொல்லுவார். அந்த ஆலயத்துக்குள்ளே பிரவேசிக்கிறதுக்கு அவ்வளோ கிருபை இருக்குது. எல்லாராலும் வர முடியலை. நிறைய பேர் நம்மளோட உண்மை உள்ளவர்கள், தகுதி உள்ளவர்கள் வெளியே இருக்கும்போது கர்த்தர் கிருபையாக நம்மளை தேர்ந்தெடுத்து தன்னுடைய சொந்த ரத்தத்தினால கழுவி அவருடைய சமூகத்தில் கொண்டு வந்து இன்னைக்கு நம்மளை சேர்த்திருக்காரு. கர்த்தருக்கே மகிமை. நம்மளும் அதே ஒரு நன்றி உள்ள இருதயத்தோடு இந்த கர்த்தருடைய சமூகத்தில் கூட்டி வந்த கர்த்தருடைய கிருபையை நினைத்து கர்த்தரை துதிப்போம். ஆராதனை வேலைக்குள்ள கடந்து செல்லலாம். கர்த்தரை முழு மனதோடு துதிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை நமக்கு செய்வார். நம்ம பாஸ்டர் ஆராதனை லீட் பண்ணும்படியாக நான் அழைக்கிறேன். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தருடைய நாம மகிமைப்படும்படியாக எல்லாரும் கரங்களை தட்டி பாஸ்டர் வெல்கம் பண்ணுவாங்க. இன்னைக்கு we will observe as Mission Sunday. Every second Sunday of the month we will observe as Mission Sunday. So we will do a bit of exercise actually today because ரெண்டு காரியங்களை நான் சொல்லணும். ஒன்று நான் சாம் கிட்ட அவர் எப்பவுமே ஜெபம் பண்ணுற ஒரு ஜெபம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதாவது கர்த்தாதி கர்த்தரே உம்மை தரிசிக்கிற ஒரு பேத்தேலாக நீங்கள் மாற்றுங்க, வாக்குவாதம் இல்லாத ஒரு ரெஹெபோத்தாக நீங்கள் மாற்றுங்க, அப்புறம் இலை பாருகிற ஒரு எலிமாக நீங்கள் மாற்றுங்க. அது என்னுடைய மனசில் அப்படியே பதிஞ்சிச்சு. இது அவர் ரொம்ப வருஷமாக அவர் அப்படி ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறார். அப்போது நான் சொன்னேன், என்எஸ்டிஎஃப் ஆண்டவரை என்ன அடையாளம் அப்படின்னா ஆண்டவர் சொல்கிறார், அதுதான் அடையாளம். உம்மை தரிசிக்கிற ஒரு இடமாக இது மாறட்டும். ஆண்டவரே வாக்குவாதம் இல்லாத ஒரு ரெஹபோத்தாக இதை மாற்றுங்க, இலை பாருகிற ஒரு ஏலிமாக ஆண்டவரை மாற்றுங்க. ஆமென், ஹல்லேலூயா. இது ஒரு சூப்பரான ஒரு ஸ்லைடாக நீங்கள் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு சொன்னேன். அது இப்போ இங்கிலீஷில் போட்டிருக்கிறாரு. அதை தமிழ்லையும் போடும்படியாக அவரை உற்சாகப்படுத்துகிறேன். ஆமென். வாட் இஸ் என்எஸ்டிஎஃப் யாராவது ஒருத்தர் கேட்டாங்கன்னா, it is not just North Shore Tamil Fellowship. It is this. It is a Bethel, it is a Rehoboth, it is an Elim. You come and you see God and you find refreshment in the presence of God. May all the difficulties that you have, all the chaos that you have, let it all flee away from you. Amen. What a beautiful description God has given us for this place. Amen. கர்த்தர் அப்படியாக ஆசீர்வதிப்பாராக. அதுதான் நம்முடைய ஐடென்டிட்டி. Amen. இரண்டாவது ஒரு காரியம் என்ன சொல்ல போறோம் அப்படின்னா, இன்னைக்கு I think before we start the worship, I want us to prayerfully and quietly move around. ஒரு 5-10 நிமிஷம் we will take some time and I want you to lay your hands upon every chair and bless the chair. ஆண்டவரே, இந்த இடத்தை நிரப்புங்க. Fill this place with your people. Fill this place, O Lord, with your glory. கர்த்தாதி கர்த்தரே, அதே ஆண்டவரே, நாங்கள் இந்த இடம் ஆண்டவரை நிரம்பி கர்த்தருடைய பிரசன்னத்தில் ஆண்டவர் அநேகர் ஆண்டவரே களி கூறும்படியாக இதை நாங்கள் பார்க்கும்படியாக கிருபை பாராட்டு. நம்புறீங்களா? ஆமென், ஹல்லேலூயா. நமக்கு கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படின்னு சொன்னால் அதில் ஒரு விசுவாசம் அப்படின்ற ஒரு பகுதி இருக்கு. நம்மளை அழைக்கும் போதே எல்லாரும் வெளியே இருக்கிறவங்க அழைக்கும் போது நம்மளை எப்படி அழைக்கிறாங்க? கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறது உண்டு, விசுவாசிகள் அப்படின்னு அழைக்கிறாங்க. We are called as believers. So we believe that these things will happen. Amen. So அதனால I want you to right now, I want you to stand up in your places. I want you to go around. இல்ல இவர் குவைட்டா இவர் வாசிட்டு இருப்பாரு. Let's all go to every chair and I want you to bless and say, Lord, bring someone here, Lord, to this place. இந்த இடத்துக்கு ஆண்டவர் நீங்க கொண்டு வாங்க. இதை நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே. Thank you Jesus. போங்க place your hands upon the chair. பின்னுக்கு வாங்க, பின்னாடி போங்க, அந்த சைடில் வாங்க.
கர்த்தாதி கர்த்தரே ஒவ்வொரு நாற்காலியும் ஆண்டவர் நாங்கள் தொடுகிறோம். ஓ heavenly Father, oh may your glory, O Lord, descend, O Lord, into this place, O Jesus. Everyone, O Lord, let them find, O Lord, comfort, O Lord, in this place, O Lord. Everyone, O Lord, who comes into this place, O Lord, heavenly Father, let them see the glory of God. Everyone who comes into this place, O Lord, let them see the love of God, O Jesus. ஒவ்வொரு நாற்காலியும் ஆண்டவர் நாங்கள் தொடுகிறோம் ஆண்டவரே. அந்த சில்ட்ரன் ஏரியா ஆண்டவர் நாங்கள் தொடுகிறோம் அப்பா. கர்த்தாதி கர்த்தரங்க நிறைய பிள்ளைகள் ஆண்டவரே, கர்த்தாதி கர்த்தர் ஆண்டவரை களி கூறும்படியாக நீங்க கிருபை பாராட்டுங்க. All the children, let them find the presence of God, O Lord, in their lives, O Lord. அவங்க பிள்ளைங்க ஆண்டவர் சின்ன வயசுல ஆண்டவர் வளரும்போது ஆண்டவரே, கர்த்தரை அறிகிற அறிவில் ஆண்டவர் அவர்கள் வளர்ந்து வர நீங்க கிருபை பாராட்டுங்க. ஓ உம்முடைய வல்லமையான கரம் ஆண்டவரே, இந்த இடம் முழுவதும் நிரப்பட்டும் ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னம் ஆண்டவரே, உம்முடைய அதிகாரம் ஆண்டவரே, இந்த இடம் முழுவதும் ஆண்டவர் நிரப்பும் ஆண்டவரே. கர்த்தாதி கர்த்தர் ஆண்டவரே, பாரப்பட்டு செபிக்கிற ஆண்டவரே, ஆத்துமாக்களுக்காக செபிக்கிற ஆண்டவரே. Heavenly Father, Lord, you fill, O Lord, hallelujah. கர்த்தாதி கர்த்தர் ஆண்டவர் நீங்க கொண்டு வாங்க ஆண்டவரே. ஆரம்ப நாட்களுக்குள்ளாக ஆண்டவர் நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம் அப்பா ஆண்டவரே, hallelujah. அற்பமான காரியங்களை நீ அசட்டை பண்ணாதே என்று நீங்க சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவரே. கர்த்தாதி கர்த்தரே, hallelujah. எங்கள் தேவாதி தேவனே அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. As we are praying, O Lord, Heavenly Father, you hear our prayers, O Lord. எங்களுடைய ஜெபங்களை நீங்க கேளுங்க அப்பா. எங்களுடைய ஜெபங்களை கேட்டு நீங்க பதில் தாங்க ஆண்டவரே. ஏற்ற நேரத்திற்கு ஆண்டவரே நீங்க பதில் தாங்க ஆண்டவரே. Hallelujah. We do not want to twist the arm of God, O Jesus. We just want to pray in faith, O Lord. கர்த்தாதி கர்த்தர் ஆண்டவரே, நீங்க ஆண்டவரை கொண்டு வாங்க அப்பா. நீங்க ஒரு அசைவு கொண்டு வாங்க ஆண்டவரே. இந்த நாட்சோர் பகுதியில் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் நீங்க தொடுங்க ஆண்டவரே. அநேக ஆத்துமாக்கள் ஆண்டவரை ஓடி வரட்டும் ஆண்டவரே. கர்த்தருடைய அதிகாரம் ஆண்டவரை இறங்கி வரட்டும் ஆண்டவரே. ஓ எங்களை நேசிக்கிற ஒருவர் இருக்கிறாரு, எங்களை நேசிக்கிற எங்களை தகப்பன் இருக்கிறாரு என்று ஆண்டவரே. கர்த்தாதி கர்த்தர் ஆண்டவரே, ஹல்லேலூயா. அநேகர் இங்க வந்து ஆண்டவரை இளைப்பாற நீங்க கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. கர்த்தாதி கர்த்தரை கலக்கத்தோடு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே, இந்த இடம் ஆண்டவர் அவர்களை குணப்படுத்தட்டும் ஆண்டவரே. வியாதியோடு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே, இந்த இடம் குணப்படுத்தட்டும் ஆண்டவரே. கர்த்தாதி கர்த்தரை வெட்கப்பட்டு வந்த ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே சந்தோஷத்தை நீங்க ஆண்டவரை புதுப்பித்து தரும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. கண்ணீரோடு ஆண்டவர் வந்திருக்கிற ஒவ்வொருவரும் இந்த இடத்துக்கு ஆண்டவரே கண்ணீர் ஆண்டவரே துடைக்கப்படட்டும் ஆண்டவரே. உம்முடைய அதிகாரம் ஆண்டவரே இறங்கி வரட்டும் அப்பா. கர்த்தாதி கர்த்தரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்முடைய நாமத்திற்கே மகிமை உண்டாகட்டும் ஆண்டவரே. உம்முடைய நாமத்திற்கே வல்லமை உண்டாகட்டும் ஆண்டவரே. உம்முடைய அதிகாரமே ஆண்டவரே, ஹல்லேலூயா, இந்த இடத்தில் இறங்கி வரட்டும் ஆண்டவரே. எங்களுடைய உண்மையுள்ள ஜெபத்தை நீர் கேட்டிருக்கிறீரே, கேட்டுக்கொண்டிருக்கிறீரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. You have heard, O Lord, hallelujah, our humble prayer, O Jesus. ஆண்டவரே, இந்த ஏழை கூப்பிட்டான் ஆண்டவரே. கர்த்தாதி கர்த்தரை செவி கொடுத்தீரே. தேவாதி தேவனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தருடைய அதிகாரம் ஆண்டவரே இறங்கி வரட்டும் ஆண்டவரே. hallelujah. தேவாதி தேவனே, இந்த இடம் ஆண்டவரே ஒரு அற்புதமான ஒரு இடமாக நீங்க மாற்றித்தாங்க ஆண்டவரே. hallelujah. கர்த்தாதி கர்த்தரே, hallelujah. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தருக்கு காத்திருப்பவர்களோ புது பலன் அடைந்து அவர் செட்டைகளை அடைந்து உயர உயர எழும்புகிற ஒரு காலம் ஹல்லேலூயா வந்து விட்டிருக்கிறதே ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்கள் எல்லோருக்கும் ஆண்டவர் ஒரு புதிய பலன் நீங்க தாங்க. எங்கள் எல்லோருக்கும் ஆண்டவர் ஒரு புதிய பலன் நீங்க தாங்க ஆண்டவரே. தேவ பிரசன்னம் ஆளுகை எடுத்துக்கொள்ளட்டும் ஆண்டவரே.
சகலமும் சகலமும் மேற்கொள்ளும். மறுபடியும் பாடலாமா? சர்வங்களை மிதிப்பார், வேர்களையும் மிதிப்பார். சத்துருவின் அதிகாரம் சகலமும் மேற்கொள்வார். புதுபலன் அடைந்திடுவேன், புதுபலன் அடைந்திடுவேன், நான் புதுபலன் அடைந்திடுவேன், நான் புதுபலன் அடைந்திடுவேன், நான் புதுபலன் அடைந்திடுவேன், புதுபலன் அடைந்திடுவேன், நான் புதுபலன் அடைந்திடுவேன், நான் புதுபலன் அடைந்திடுவேன், நான் புதுபலன் அடைந்திடுவேன். ஓ புதுபலன் அடைந்திடுவேன், புதுபலன் அடைந்திடுவேன், நான் புதுபலன் அடைந்திடுவேன், நான் புதுபலன் அடைந்திடுவேன். சென்ற வாரம் நம்ம தியானித்த காரியம் ஞாபகம் இருக்கு நான் நினைக்கிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அதிகாரத்தை நான் கொடுப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். How many of us actually we prayed for it? கொடுங்க ஆண்டவரே. இல்ல, thank you Lord, Heavenly Father, you have given us the authority, O Lord, to drive away the evil spirits, drive away the demons, O Lord. You have given us the authority, O Lord, Heavenly Father, to trample upon serpents and scorpions, O Lord. You have given us the authority, O Lord, Heavenly Father, to pray over healing, O Jesus. கர்த்தாதி கர்த்தர் ஆண்டவரே, ஹalleluya. ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, don't look down upon yourself. Don't think that you are not good enough. Hallelujah. I believe that God is able to do much more in our lives. Amen. Hallelujah. இந்த பாடல் மூலமாக கர்த்தாதி கர்த்தர் நம்மோடு பேசியிருப்பார்கள் என்று நினைக்கிறேன். இன்னொரு பாடலையும் பாடுவோம், அதிலும் அப்படிப்பட்ட வார்த்தைகள் இருக்கிறது. Amen. Hallelujah. Never forget Matthew chapter 10 verse 1. Amen. எனக்குள்ளே இருக்கிறார், என்னே
அனைத்தும் மன்னித்தார், புது மனிதனாக மாற்றினார், புது மனிதனாக மாற்றினார். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்னே ஆனந்தம். ஓ, விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்னே ஆனந்தம். அவர் அன்பின் அபிஷேகத்தால் என்னை தினமும் நடந்து வந்தார். அவர் அன்பின் அபிஷேகத்தால் என்னை நிரப்பி நடத்துகின்றார். சாத்தானின் வலிமை வெல்ல, சாத்தானின் வலிமை வெல்ல, அதிகாரம் எனக்கு தந்தார், அதிகாரம் எனக்கு தந்தார். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்னே ஆனந்தம். ஆமென். ஆண்டவர் நமக்கு அதிகாரத்தை தந்திருக்கிறார். Heavenly Father, right now, O Lord, we pray. இந்த வேளையில் நம்ம இந்த ஆராதனை வேளையில் நம்ம ஜெபம் பண்ணலாமா? Heavenly Father, we need that authority, O Lord, in our lives, O Lord. அதற்கு ஆண்டவரை வேண்டிய விசுவாசத்தை நீங்க தாங்க ஆண்டவரே. கர்த்தாதி கர்த்தர் ஆண்டவரே, சர்ப்பங்களையும் தேள்களையும் நீங்க மிதிப்பீர்கள் என்று நீர் சொன்னீர் ஆண்டவரே. கர்த்தாதி கர்த்தர் ஆண்டவரே, ஒரு வார்த்தை சொன்னால் ஆண்டவரே, ஹalleluya, ஆவியானவர்கள் ஆண்டவர் நிரப்பப்பட்ட ஆண்டவரை நாங்கள் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவரே, பிசாசுகள் ஓடும் என்று ஆண்டவரே சொல்லுகிறீர் ஆண்டவரே. Heavenly Father, Lord, கர்த்தாதி கர்த்தரே, எங்களுடைய ஆண்டவரே விசுவாசத்தை ஆண்டவரே இன்னும் அதிகரிங்க ஆண்டவரே. இந்த வேளையில் ஆண்டவரே அதிகரிங்க ஆண்டவரே. ஒரு சிறு கூட்டமாக வந்திருக்கிறோம் ஆண்டவரே. Maybe you have chosen, O Lord, the few of us, O Lord, Heavenly Father, to fill us, O Lord, to empower us, O Lord. Heavenly Father, to strengthen us, O Lord, to strengthen our faith, O Lord. சீடர்கள் ஆண்டவரே கேட்டார்கள் அப்பா உம்மிடத்தில், ஆண்டவரே ஆண்டவரே எங்களுடைய விசுவாசத்தை நீங்க அதிகரிங்கப்பா, எங்களுடைய விசுவாசத்தை நீங்க அதிகரிங்க என்று ஆண்டவரே சொன்னாங்க. அப்ப கேட்டாங்க ஆண்டவரே. அப்போ அவரிடத்தில் நீங்க சொன்னீர் ஆண்டவரே, கடுகளவு விசுவாசம் இருந்தாலே போதும். இந்த மலையை பார்த்து பேர்ந்து போய் என்று சொல்லும் பொழுது கர்த்தாதி கர்த்தர் அது அப்படியே நடக்கும் என்று சொன்னீர் ஆண்டவரே. Heavenly Father, a small seed, O Lord, as big as a mustard seed, O Lord, faith, O Jesus, if we have, O Lord, கர்த்தாதி கர்த்தரே, we can move the mountains என்று நீர் சொல்லியிருக்கிறார் ஆண்டவரே. ஆண்டவரே, அந்த விசுவாசத்தை இப்பொழுது எங்களுக்கு நீங்க தாங்க ஆண்டவரே. கர்த்தாதி கர்த்தரே, ஹalleluya, மலைகள் ஆண்டவரே தகர்க்கப்படட்டும் ஆண்டவரே, கோணலானவர்கள் நேராகட்டும் ஆண்டவரே, கரடு முரடானவர்கள் ஆண்டவரே சமமாகட்டும் ஆண்டவரே, வனாந்தரத்தில் ஆறுகள் ஆண்டவரை பாயட்டும் ஆண்டவரே, அவாந்தர வெளிகளில் ஆண்டவர் நீரூற்று ஆண்டவரை உண்டாகட்டும் ஆண்டவரே. கர்த்தாதி கர்த்தர் ஆண்டவரை வற்றாத ஹalleluya நிலத்தில் ஆண்டவரே தேவாதி தேவனுடைய அற்புதமான ஆண்டவரை கரம் ஆண்டவரை இறங்கி வரட்டும் ஆண்டவரே. ஒரு செழிப்பு உண்டாகட்டும் ஆண்டவரே. Heavenly Father, give us the authority, O Lord. கர்த்தாதி கர்த்தரே, NSTF ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு அந்த அதிகாரத்தை நீங்க தாங்க ஆண்டவரே. ஆண்டவரே, இங்க இருக்கிற அனைவரும் ஆண்டவரே கர்த்தாதி கர்த்தரே அந்த அதிகாரத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக நீங்க கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. உம்முடைய அற்புதமான கரம், வல்லமையான கரம் இறங்கி வரட்டும் ஆண்டவரே. கர்த்தாதி கர்த்தரே ஆண்டவரே, பேய்களும் ஆண்டவர் நடுங்கும் ஆண்டவரே, பிசாசுகள் ஓடும் ஆண்டவரே, வியாதிகள் மறைந்து போகும் ஆண்டவரே. அந்த அதிகாரத்தை தாங்க ஆண்டவரே. நாங்கள் ஆண்டவரே பிசாசை பயந்து ஆண்டவர் ஓடக்கூடாது ஆண்டவரே. நாங்கள் ஆண்டவரே கர்த்தாதி கர்த்தரே வியாதிகளை பார்த்து ஆண்டவரே சோர்ந்து போக கூடாது ஆண்டவரே. கர்த்தாதி கர்த்தரே, நாங்கள் இவைகளை ஜெயிப்போம் என்கிற ஒரு தைரியத்தை நீங்க தாங்க ஆண்டவரே. இந்த வேளை நீங்க தாங்க ஆண்டவரே. ஹalleluya, உமக்கு நன்றி ஆண்டவரே. We will pray for this, O Lord, again and again, O Lord. கர்த்தாதி கர்த்தரே, வேலைக்காரன் தன்னுடைய எஜமானுடைய கரங்களை ஆண்டவரே எப்படி பார்த்து கொண்டிருப்பானோ, வேலைக்காரி எப்படி தன்னுடைய எஜமானியுடைய கரங்களை ஆண்டவர் எதிர்பார்த்து கொண்டிருப்பாளோ, அப்படி ஆண்டவரே நீர் இரக்கம் காண்பிக்கும் வரை, அப்படி ஆண்டவரே நீர் எங்களை ஆசீர்வதிக்கும் வரை ஆண்டவரே, அப்படி நீர் எங்களை நிரப்பும் வரை ஆண்டவரே, நீர் அப்படி ஆண்டவர் நீர்களை ஆண்டவரே அபிஷேகிக்கும் வரை ஆண்டவர் நாங்கள் ஜெபித்துக் கொண்டே இருப்போம் அப்பா. Heavenly Father, Lord, let people here, O Lord, let them come and say, O Lord, yes, I prayed for this miracle and it happened என்று சொல்லும்படியாக கிருபை பாராட்டும். இந்த வியாதி குணமாயிற்று, நான் ஜெபித்தேன் குணமாயிற்று என்று ஆண்டவரே சொல்ல, Heavenly Father, Lord, you are raising people up, oh Jesus. உமக்கு நன்றி ஆண்டவரே. நம்ம சொல்லலாம் ஆண்டவரே, அதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்களே, ஊழியக்காரர் இருக்கிறாங்களே,
அதுக்கு நிறைய ஹalleluya evangelist இருக்காங்க, மிஷனரிமார்கள் இருக்காங்க அப்படி சொல்லிட்டு நீங்க ஆண்டவரே நிறைய பேர் சொல்லலாமாப்பா. அதை நீர் மாற்றி கொண்டிருக்கிறீரப்பா. Heavenly Father, you need every believer, oh Jesus. Heavenly Father, Lord, to get into this act, oh Lord. You believe, you want, oh Lord, your disciples, oh Lord, to get into this act, oh Jesus, so that, oh Lord, Heavenly Father, they will confidently pray and they will find victory, oh Jesus. அப்படியாக எங்கள் எல்லாரையும் மாற்றுங்க ஆண்டவரே. இங்க இருக்கிற ஒரு என்வாயன்மெண்ட் நீங்க மாற்றுங்க ஆண்டவரே. இங்க இருக்கிற ஆம்பியன்ஸ்ல ஆண்டவரே அவ்விதமான ஒரு பாசிட்டிவிட்டி நீங்க தாங்க, நீங்க நம்பிக்கை நீங்க தாங்க ஆண்டவரே. ஹalleluya. எங்களுக்கு ஆண்டவரே ஹalleluya செய்தியை கொண்டு வந்த ஊழியக்காரர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. எங்களிடத்தில் அன்பாக நீங்க கொண்டு வந்தீரப்பா. அநேகர் ஆண்டவரை பிரயாசப்பட்டு எங்களிடத்தில் ஆண்டவர் ஊழியக்காரர்கள் ஓடி வந்தார்களேப்பா. கர்த்தருடைய சுவிசேஷத்தை சொல்லணும் என்று ஆண்டவர் வேற ஏதாவது வேலை செஞ்சிருக்கலாமாப்பா. பணம் சம்பாதிக்கிற நிறைய வேலைகள் இருக்கிறது ஆண்டவரே, அதெல்லாம் விட்டு ஆண்டவரே கர்த்தருடைய சுவிசேஷத்தை சொல்லணும் என்று ஓடி வந்தாங்களேப்பா. அந்த ஊழியக்காரர்களுக்காக ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். அதே வேளை ஆண்டவரே நாங்களும் கேட்கிறோம், எங்களையும் அனுப்புமாப்பா. உமக்கு சித்தம் இருந்தால் ஆண்டவரே எங்களையும் நீங்க அனுப்புங்க ஆண்டவரே. ஹalleluya. Thank you Lord. தேசம் சந்திக்கப்படணும். ஆண்டவரே வேத புத்தகத்தில் சொல்லியிருக்கிறார், wherever you go I will send you to those nations, and wherever you go you pray for the prosperity of the nation, because when you pray the nation will prosper. When the nations prosper you will also prosper. கர்த்தாதி கர்த்தர் ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஒரு பெரிய பங்கு ஆண்டவரே. Hallelujah. A big responsibility, oh Jesus, to pray, oh Lord, for the nation that we are in, oh Jesus. ஆண்டவரே திறப்பின் வாசலில் நின்று
உன்னுடைய தேசத்திற்காக நீ கதறி அழு, உன்னுடைய தேசத்திற்காக நீ செவி என்று நீ சொல்லியிருக்கிறப்பா. கர்த்தாதி கர்த்தர்கள் எல்லாரும் கொண்டு வந்திருக்கிற ஆண்டவர், ஒரு சிறிய கூட்டமாக இருந்தாலும் ஆண்டவரே, நாங்கள் மனம் தளர்ந்து போகாதபடி அப்பா, எங்களுடைய தேசத்திற்காக ஆண்டவர் நாங்கள் பாரப்பட்டு செபிக்க நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. Heavenly Father, oh Lord, yes, oh Lord, we pray for our nation right now. இதோடு நம்ம ஜெபம் பண்ணலாமா? ஹalleluya. கர்த்தாதி கர்த்தரே, இந்த தேசத்திற்காக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தாதி கர்த்தர் ஆண்டவரே, ஹalleluya, நீங்க ஆண்டவரே இந்த தேசத்தை திருப்புங்கப்பா. கர்த்தருக்கென்று நீங்க திருப்புங்க ஆண்டவரே. நாட்கள் ஆண்டவரை பொல்லாததாக இருக்கிறதப்பா, ஆனால் எங்களுடைய விசுவாசம் கர்த்தரிடத்தில் ஆண்டவர் ஒருபோதும் ஆண்டவரை மங்கி போகவில்லை ஆண்டவரே. கர்த்தாதி கர்த்தர் ஒருபோதும் ஆண்டவர் குறைந்து போகவில்லைப்பா. Heavenly Father, Lord, we are evermore, O Lord, on fire, O Jesus, to pray, O Lord, so that, O Lord, you will bless this nation, O Jesus. Thank you, Lord. Fill us, O Lord, with that fire, O Lord, right now, O Lord. I request Shalini to pray. ஆண்டவரே, Shalini Rufus to pray and ask the Lord, கர்த்தாதி கர்த்தர் ஆண்டவரே, இந்த தேசத்தை ஆண்டவரே நீங்க தொடுங்கப்பா. ஹalleluya. கர்த்தாதி கர்த்தர் இந்த நார்த் ஷோர் பகுதியை நீங்க தொடுங்க ஆண்டவரே. கர்த்தாதி கர்த்தர் ஆண்டவரே, அநேக ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே. யாரெல்லாம் ஆண்டவரை கர்த்தாதி கர்த்தரே அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க, அவர்கள் எல்லாரும் ஆண்டவரை நீங்க தொடுங்கப்பா. ஹalleluya. நீங்க ஆண்டவரை ஹalleluya ரட்சிங்க. அப்பா நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. we know Lord, அன்று எங்க 2-3 பேர் கூடியதால் மத்தியில் இருப்பேன் என்று சொன்னீர்கள். பணியர்கள் மத்தியில் இருக்கிறதுக்காக நன்மை செலுத்துகிறோம் அப்பா. Even now, O Lord Jesus, நாங்கள் எல்லாருமாய் சேர்ந்து கர்த்தாவே, we come before you, Lord, before your throne, O Lord Jesus, bringing New Zealand into our hands, O Lord Jesus, அப்பா. And there is nothing that is hidden from you, O Lord Jesus. உம்முடைய காந்திக்கு மறைவானது ஒன்றுமில்லை அப்பா. Everything that our nation faces, O Lord Jesus, அன்றைய நீர் அப்பா, இந்த தேசத்தை நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த தேசத்தை கர்த்தாவே ரட்சிப்பு உண்டாகும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நீர் ஒரு சேவத்தை கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. Especially every child of God, O Lord Jesus, இந்த நியூஸ் சென்டருக்கு ஒவ்வொருவரும் கர்த்தாவே அன்று உமக்கென்று எழுந்து பிரகாசிக்க கர்த்தாவே, ஒரு பெரிய ரிவைவலை நீர் இந்த நியூசிலாண்டில் நீர் உண்டு பண்ணும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. We pray, O Lord, that you protect this nation, O Lord, from all natural disasters, O Lord Jesus, from accidents, O Lord Jesus. நீர் கர்த்தாவே நீர் பாதுகாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே அப்பா. We pray especially, O Lord Jesus, for the young people, O Lord, for the ignorant people, O Lord Jesus, that they easily fall into evil hands, O Lord. அன்றைய drug addiction க்கு கர்த்தாவே, மற்ற காரணங்களும் கர்த்தாவே ஒவ்வொரு மக்களையும் விலக்கி பாதுகாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. We commit our leaders into your hands, O Lord Jesus. We pray that you will guide them, that you give them the wisdom, O Lord Jesus. உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இந்த தேசத்திலே வைத்து நீர் பாதுகாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்திலே சேமத்தை நீர் கட்டளையிடுவீராக அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே, துதிக்கிறோம்ப்பா. And you take us, O Lord, use each and every one of us, O Lord Jesus, to build your kingdom, O Lord, to extend your kingdom here on earth, O Lord Jesus. எங்கள் ஒவ்வொருவரையும் தாழ்த்துகிறோம், கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. You bring us, O Lord, closer to you so that we will learn more from you, O Lord. Hallelujah. Draw me nearer, 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 blessed to the cross where thou hast died. Draw me nearer, 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 blessed Lord, to the precious bleeding Son. Salam, I am thine. I am thine, Lord. I have heard thy voice, and it drew my love to thee. But I long to rise in the arms of faith and be closer drawn to thee. Draw me nearer, 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 blessed Lord, to the cross where thou hast died. Draw me nearer, 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 blessed Lord, to the precious bleeding Son. Consecrate me now to thy service, Lord, by thy power of grace divine. Let my soul look up
கேட்க கேட்க சேர்த்துக் கொள்ளுவே ஜீவன் தந்த ரட்சகரே. ஆமாண்டவரே, எங்களையே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தாதி கர்த்தரே, இந்த நாட்களில் ஆண்டவரே, நாங்கள் இருக்கிற இடங்களிலே ஆண்டவரே எங்களை பயன்படுத்துங்க ஆண்டவரே. நாங்கள் உண்மையிலே அப்பா, we desire, O Lord, Heavenly Father, to be your chosen vessels, O Lord, wherever we are, O Jesus. Heavenly Father, help us to share the gospel boldly, O Lord. Help us to say that Jesus loves you என்று சொல்ல நீங்க கிருபை பாராட்டுங்கப்பா. Help us to pray for them, O Jesus, right where they are, O Lord. ஆண்டவரே, பப்ளிக் பிளேசஸ்ல ஆண்டவரே ஜெபிக்க நீர் எங்களுக்கு தைரியத்தை நீங்க தாங்க ஆண்டவரே. கெஃபேல ஆண்டவரே ஜெபிக்க நீங்க ஆண்டவரே தைரியத்தை நீங்க தாங்க ஆண்டவரே. கர்த்தாதி கர்த்தரை வழியில் ஆண்டவர் நின்று கொண்டு ஒரு மால் நடுவில் ஆண்டவர் நின்று ஜெபிக்க நீங்க கிருபை பாராட்டுங்கப்பா. கர்த்தாதி கர்த்தர் ஆண்டவரே, கர்த்தரால் கூடாதது ஒன்றும் இல்லை ஆண்டவரே. தேவாதி தேவன் ஆண்டவருடைய பிள்ளைகளை நீர் எடுத்து பயன்படுத்துவீர் ஆண்டவரே. அந்த நாட்கள் வந்து விட்டதப்பா. Joel chapter 2 verse 28, O Lord, you have said, O Lord, I will pour out my spirit on all people. Hallelujah. கர்த்தாதி கர்த்தரே, முதியோர்கள் மீதும் சின்ன வாலிபர் பிள்ளைகள் மீதும் சின்ன பிள்ளைகள் மீதும் நான் ஊற்றுவேன் என்று சொல்லியிருக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தாதி கர்த்தர், அந்த நாட்கள் வந்து விட்டதே, உமக்கு நன்றி ஆண்டவரே. Make us useful vessels, O Lord, for you, O Lord. Hallelujah. கர்த்தாதி கர்த்தர், நாட்கள் ஆண்டவரே, ஹalleluya, ஆண்டவரே நெருங்கி கொண்டே இருக்கிறது. கர்த்தருடைய வருகைக்கு ஆண்டவரே எங்களை நாங்கள் ஆயத்தப்படுத்திக் கொள்ளணும் அப்பா. கர்த்தாதி கர்த்தர் ஆண்டவரே, ஹalleluya, ஒரு கூட்ட மக்களை ஆண்டவரே எங்களோடு கூட ஆண்டவரே சேர்த்து கொண்டு போகணும் ஆண்டவரே. அதற்கு எங்களை நீங்க ஆயத்தப்படுத்துங்க ஆண்டவரே. We do not believe in numbers, O Jesus. Hallelujah. We believe, O Lord, in true believers, true followers of Jesus Christ, O Lord. ஆண்டவரே, ஒருவரும் ஆண்டவரே கெட்டு போகக்கூடாது ஆண்டவரே. நீர் பிரயாசப்பட்டீர் ஆண்டவரே. நாங்களும் ஆண்டவரே எங்களுக்கு தந்திருக்கிற ஆண்டவரே, ஹalleluya, நண்பர்கள் மத்தியில் ஆண்டவரே ஒருவரும் கெட்டு போகக்கூடாது ஆண்டவரே. ஒருவரும் ஆண்டவரே ஆத்மாவை இழந்து விட கூடாது ஆண்டவரே. ஒருவரும் ஆண்டவரே கர்த்தாதி கர்த்தரே பரலோக ராஜ்யத்தை ஆண்டவரே ஆண்டவரை மிஸ் பண்ணக்கூடாது என்று ஆண்டவர் நாங்கள் ஜெபிக்க போராடி ஜெபிக்க நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டு. Make us, O Lord, shape us, O Lord, and Heavenly Father, transform us, O Lord, Heavenly Father, into your servants, O Jesus. Hallelujah. இப்பொழுது ஆண்டவர் நாங்கள் மிஷனரிமார்களாக இல்லாமல் இருக்கலாம் அப்பா, போதகர்களாக இல்லாமல் இருக்கலாம் அப்பா. ஹalleluya. ஆண்டவரே, இந்த நாட்டில் இருந்து எங்களை ஆயத்தப்படுத்துங்க. ஹalleluya. அந்த ஒரு பாரம் எங்கள் மீது இப்பொழுது இறங்கி வரட்டும். ஹalleluya. அப்படியே நம்ம வந்து அந்த ஜெப சிந்தையில் அவர் உட்கார்ந்து கொள்ளும். I request Sam to continue in prayer. He will pray for all the missionaries. எல்லா மிஷனரிஸ்க்காக ஜெபிக்க கர்த்தாதி கர்த்தர் மகனுக்கு கிருபை பாராட்டுவாராக. இந்த வேளையில் உங்களுடைய மனதிற்கு ஆண்டவர் எந்த ஊழியக்காரரை கொண்டு வருகிறாரோ, maybe you will know someone who is going through something, or maybe they need some prayer help. Hallelujah. அவங்களை நினைச்சுங்க, அவங்களுடைய பேரை சொல்லுங்க, அவங்களுக்காக ஜெபிக்க கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நல்லவரே, உமக்கு நன்றி ராஜா. கர்த்தாவே, இந்த என்எஸ்டிஎஃப் குடும்பமாக இன்னைக்கு மிஷன் சண்டேல உங்களுடைய பாதப்படியில் வந்து நிற்கிறோம் ராஜா. கர்த்தாவே, நீ நல்லவர் 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 அப்பா. கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உம்முடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களுடைய பாதங்கள் இவ்வளவு அழகானவைகள் என்கிறத நாங்கள் வாசிக்கிறோமே ராஜா. அப்பா, இது ரொம்ப ஈஸியே இல்லையே அப்பா. உண்மை அறியாத மக்கள்கிட்ட கர்த்தாவே உண்மை பற்றி இயேசு தான் தெய்வம், இயேசு தான் பரலோகத்துக்கு போற வழின்னு கர்த்தாவே உண்மை பற்றி தெரிவிக்கிற அப்பா இந்த மகத்தான பணியில கர்த்தாவே ஈடுபட்டு இருக்கிற ஒவ்வொரு மிஷனரிகளுக்காக உங்களுடைய பாதத்துல வந்து நிற்கிறோம் ராஜா. கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. கர்த்தாவே, ஒரு விஷயம் நாங்க எங்க வாழ்க்கையை திரும்பி பார்க்கணும் ராஜா. நாங்க கர்த்தாவே ஒரு கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்திருக்கணும் கர்த்தாவே. அப்பா, உண்மை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். நான் இதுக்கு பின்னால கர்த்தாவே நிச்சயமாக ஏதோ ஒரு மிஷனரியோடைய ஒரு ஜெபமோ ஒரு கண்ணீரோ ஒரு பிரயாசமோ இருக்குது அப்படிங்கிறத நாங்க உணர்கிறோம் ராஜா. குறிப்பா இந்தியா தேசத்துல சவுத் இந்தியால கர்த்தாவே எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூட்ல இருந்து கர்த்தாவே மருத்துவமனைகள் இன்னைக்கு வர அவங்க கர்த்தாவே அவங்க அன்னைக்கு கர்த்தாவே கிறிஸ்துவுக்குள்ள பட்ட பாடுகள் கர்த்தாவே உமக்காக செய்த அப்பா ஊழியங்களை கர்த்தர் நினைத்து அந்த காரியங்களை நீங்க ஆசீர்வதிங்க. உமக்கு நன்றி ராஜா. கர்த்தாவே, அந்த மிஷனரி குடும்பங்களை கர்த்தாவே நாங்க இப்பொழுது நினைத்து பார்க்கிறோம் ராஜா. கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். அவர்களுடைய பிள்ளைங்க கர்த்தாவே இப்போ அவங்க கர்த்தாவே அப்பா ஒரு மிஷனரியா இல்லாம இருக்கலாம், ஏதாவது ஒரு வேலையில இருக்கிறான். ஆனா அவங்கள நாங்க இயேசுவின் நாமத்தில் நாங்க பிளஸ் பண்றோம் ராஜா. கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. அந்த குடும்பங்களை கர்த்தர் நினைத்தருளுங்க கர்த்தாவே. உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. இன்னும் கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. அப்பா, இந்தியா அப்பா நியூசிலாந்து கர்த்தாவே குறிப்பாக நாங்க வசிக்கிற இந்த ஸ்தலங்கள்ல கர்த்தாவே இருக்கிற ஒவ்வொரு மிஷனரிகளையும் உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. கர்த்தர் கண்மணி போல காத்து கொள்ளுங்க ராஜா.
தேவைகளை கிருபையாக சந்திங்க ராஜா. பலவீனத்திலிருந்து உங்களை நோக்கி பார்க்கிறவங்க உண்டு ராஜா. கர்த்தாவே அப்பா, போலீஸ் கேஸ்ல இருக்கிறவங்க உண்டு ராஜா. அப்பா, பொய் குற்றச்சாட்டுகளினால காவல் பண்ணப்பட்டிருக்கிறவங்க உண்டு ராஜா. கர்த்தாவே கிருபையாக அவர்களை விடுதலையாக்குங்க ராஜா. நீரே மெய்யான தேவன் என்பதே அப்பா, மெய்யான தேவன் என்பதை மற்றவர்கள் அறியும்படியாக கர்த்தாவே, இது தேவனுடைய மகிமை அப்பா வெளிப்படும்படியாக நீர் இந்த காரியங்களை அனுமதித்தீங்கிறத அவங்க வாழ்க்கையில கர்த்தாவே கண்டுகொள்ள பண்ணுங்க ராஜா. உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அப்பா, இன்னும் குறிப்பாக எத்தனையோ மிஷினரிமார்கள் இன்னைக்கு அப்பா ஊழிய ஸ்தலங்கள்ல இருப்பாங்க ராஜா. இன்னைக்கு பரிசுத்த ஓய்வு நாள் அப்பா. இன்னைக்கு அவங்களுக்கு கிடைச்ச ஒரு பெஸ்ட் சான்ஸ், இந்த வாரத்திலே கிடைச்ச பெஸ்ட் நாள்னு சொல்லி அப்பா இன்னைக்கு ஊழிய பணிகள்ல ஈடுபட்டு இருக்கிறவங்க உண்டு ராஜா. அவங்க எங்கெங்க கூடுறாங்களோ அங்கங்க உங்களுடைய பரிசுத்த பாதுகாப்பு இறங்கி இருக்கட்டும் கர்த்தாவே. உங்களுடைய வார்த்தை வெளியரங்கமாகட்டும் ராஜா. நமக்கு ஸ்தோத்திரம். அந்த குடும்பத்தினுடைய தேவைகளை கிருபையாக சந்திச்சு வரலுங்க ராஜா. எத்தனையோ அப்பா மிஷனரிமார்கள் மண்டே மார்னிங் என்ன ஆகும், மண்டே மார்னிங் இந்த தேவை எப்படி சந்திக்கப்படும், இந்த பண தேவை எப்படி நிறைவேறும் அப்படின்னு எதிர்பார்த்து இருக்கிற நேரங்கள் இருக்கலாம் ராஜா. கிருபையாக சந்திங்கப்பா. உங்களுக்கு ஆகிங்களை ஜெபிக்க பண்ணுகிறீங்களே, உமக்கு நன்றி ராஜா. உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. கர்த்தாவே உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. குறிப்பாக கர்த்தாவே இப்பொழுதும் கர்த்தாவே இந்த வார் நடைபெற்று கொண்டிருக்கிற நேஷன்ஸ்லயும் கர்த்தாவே மிஷனரிகள் இருக்கிறாங்க ராஜா. அப்பா, அந்த பகுதியில இருந்து கர்த்தாவே அப்பா உண்மை அறிவிக்க அப்பா சென்று அவர்கள் அப்பா மாட்டிருக்கலாம் ராஜா. அப்பா, அந்த சூழ்நிலைகள்ல கர்த்தாவே நீர் அவர்களோடு கூட இருந்து அவர்களை தப்ப பண்ணுங்க ராஜா. கர்த்தாவே, எந்த சூழ்நிலையும் கர்த்தாவே உமக்கு கடினமானது இல்லையே ராஜா. கர்த்தாவே, இந்த வார பகுதியிலேயோ அவங்க ஒரு மிஷன் ஃபீல்டாக இருந்து அங்கேயே உங்களுடைய சுவிசேஷத்தை சொல்லுகிற கிருபைகளினால கர்த்தர் நிரப்புங்க. கர்த்தர் அவங்களை பலப்படுத்துங்க ராஜா. அவங்களுடைய தேவைகளை சந்திங்க எங்க வாழ்க்கையில கர்த்தாவே. கர்த்தாவே, எங்களால கர்த்தாவே அவங்களுக்கு அப்பா NSTF குடும்பம் சார்பாக கர்த்தாவே அவங்களை நாங்க தாங்கும்படியான நாட்களை எங்களுக்கு தாங்கன்னு நாங்க ஜெபிக்கிறோம் ராஜா. எங்களால் அந்த ஃபீல்டுக்கு போக முடியலன்னாலும் அந்த ஃபீல்ட்ல இருக்கிற மக்களுக்கு அப்பா ஒரு பண உதவியாக அப்பா ஒரு ஜெபமாக கர்த்தாவே நாங்கள் அவளை தாங்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாங்கன்னு நாங்கள் ஜெபிக்கிற ராஜா. இந்த ஊழியத்தினுடைய இந்த ஆரம்ப நாட்கள்லயே கர்த்தாவே நான் உங்களை நோக்கி ஜெபிக்கிற ராஜா. நீர் முன்குறித்த மிஷனரிஸ் எங்களுக்கு தாங்க ராஜா. நாங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணும்படியான நாட்களை தாங்க. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கர்த்தாவே. உமக்கு நன்றி ராஜா. கர்த்தாவே, இன்னும் கர்த்தர் நடத்துங்க மிஷனரிகள் குடும்பங்களை அவருடைய தேவைகளை அறிந்து நீர் நடத்துகிற நல்ல தகப்பனா இருக்கிறீங்க. உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. கர்த்தாவே, எங்களை உங்களுடைய திருக்கரத்துல ஒப்பு கொடுக்கிற ராஜா. இயேசு கிறிஸ்துவின் மகிமையான நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் நல்லவர். இப்பொழுதும் கர்த்தர் நமக்கு கற்பித்து தந்த இந்த கர்த்தருடைய ஜெபத்தை, பரமண்டல ஜெபத்தை நம்ம எல்லாரும் ஒருமித்து ஒரே குரலாக ஏறெடுப்போம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றென்றுள்ள எங்கள் ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எல்லாம் எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று எங்களை விடுதலையாக்கி ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் இன்றைக்கு உடையவைகளே. ஆமென். கர்த்தர் நல்லவர். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் மறுபடியும் ஒரு விசை கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நம்மளுடைய தேவைகள், நம்முடைய காரியங்களை எல்லாம் அற்புதமாக நடத்தி வர்றாங்க. ஸோ மெயின்லி கர்த்தருக்கு நம்ம நன்றி செலுத்துகிறோம். அந்த நாளில் என்ன விசேஷ விதமாகனா மார்ச் 14 நம்மளுடைய NSTF ரீசர்ஜன்ஸில் ஃபஸ்ட்டு மீட்டிங் மார்ச் 14 லாஸ்ட் இயரில் நம்ம அந்த லான்ச்சில் தான் கர்த்தரை நோக்கி பார்த்தோம். கர்த்தர் அற்புதமாக நடத்தி வந்தாங்க ஒரு வருஷம். கர்த்தருக்கே நன்றி செலுத்துவோம். அற்பமான ஆரம்பத்தை என்னாலும் மறக்க வேண்டாம். தாவீது அவருடைய லோவஸ்ட் மூமெண்ட்ஸை நினைச்சு துதிக்கிறத கர்த்தர் நினைத்து அவருடைய தலைமுறையை ஆசீர்வதித்தாரு. நம்மளையும் நடத்தி வந்த பாதைகளுக்காக கர்த்தரை நோக்கி நமக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தருக்கே மகிமை. அனௌன்ஸ்மெண்ட்ஸ், நம்மளுடைய NSTF சண்டே சர்வீஸ் பேர்டன் இது. ஸோ ஃபர்ஸ்ட் சண்டே, ஃபர்ஸ்ட் சண்டே எவ்ரி மந்தோடைய முதலாவது ஞாயிற்றுக்கிழமை கம்யூனியன் சண்டே, இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமை மிஷன் சண்டே. நம்ம மிஷனரிகளுக்காக ஜெபிக்கிற ஒரு ஸ்பெஷல் சண்டேயாக நம்ம அதை அனுசரிக்கிறோம். 5th சண்டே, ஏதாவது மந்தில் ஒரு 5th சண்டே வரும்போது அது ஸ்பெஷல் சர்வீசஸ் ஃபேமிலி ஓரியன்டாக இருக்கும். NSTF ஆஃபரிங்க்கு அக்கௌண்ட் நம்பர் உங்களுக்கு ஷேர் பண்ணுறதுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா ஆல்வினை ரீச் பண்ணுங்கள். ஆல்வின் அவர் அக்கௌண்ட் நம்பரோட கூட கிவிங் நம்பரையும் கொடுப்பாரு. ஒவ்வொரு வாட்டியும் நம்ம இங்கே கூடும்போதும் இந்த ஆஃபரிங் இது ஆன்லைன் ஆஃபரிங்காக இருக்கும்.
ஸோ நம்மளுடைய ஃபிசிக்கலாக நம்ம மணியை டெபாசிட் பண்ணுறதா இருக்க மாட்டோம். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள என்எஸ்டிஎஃப்க்கு நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள். அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கலாம். கர்த்தருக்கு மகிமை. இது நம்மளுடைய என்எஸ்டிஎஃப் உடைய அப்கமிங் ஈவெண்ட்ஸ். ஸோ இந்த 2 நாட்களில் இருக்கிறோம். ஸோ நம்மளுடைய 3rd April ஃப்ரைடே ஈவினிங் 7 PM நம்மளுடைய மாண்டி தேர்ஸ்டே. ஸோ அதுவும் குட் ஃப்ரைடேயும் சேர்ந்து ஒரே ஈவெண்ட்டாக நம்ம சேர்ந்து ஃப்ரைடே 7 PM இங்கே நம்ம ஆசரிக்கிறதா இருக்கும். அன்னைக்கு ஃபுட் இருக்கும். ஸோ அது ஞாபகப்படுத்துகிறோம். ஸோ அன்றைக்கி பாட்லக் கிடையாது. ஃப்ரைடே ஈவினிங் நம்ம அன்னைக்கு குட் ஃப்ரைடேக்கே உரிய அந்த ஒரு கஞ்சி அதை நம்ம பண்ணலாம். எல்லாரும் நம்ம இங்கே சேர்ந்து சாப்பிடலான்னு விரும்புகிறோம். கர்த்தருக்கு மகிமை. 5th April ஈஸ்டர் சர்வீஸ் சண்டே ஈவினிங். எப்போவுமே நம்ம 5:30 கூட்டுறோம். அந்த டைமில் தான் ஈஸ்டர் சண்டே சர்வீஸ் இருக்குது. ஸோ இந்த குட் ஃப்ரைடேக்காகவும் இந்த ஈஸ்டர் சர்வீஸுக்காகவும் உங்களுடைய தனிப்பட்ட ஜெபத்தில் ஜெபித்துக் கொள்ளுங்கள். இன்னும் ஒரு ஜென்ரல் அனௌன்ஸ்மெண்ட் என்னென்னா, இந்த ஊழியத்துக்கு நீங்கள் ஏதாவது விதத்தில் கான்ட்ரிபியூட் பண்ண விரும்புகிறீங்க அப்படின்னு சொன்னால் தயவு கூர்ந்து தெரியப்படுத்துங்க. ஸோ எனி 30 minutes இந்த வீக் உங்களோட ஒரு 30 minutes உங்களால் இந்த ஊழியத்துக்கு கொடுக்க முடியும். ஸோ ஏதாவது ஒரு ஒர்க்கு அப்படி நாங்கள் பண்ண விரும்புகிறோம். ஸோ இது இங்கே ஒரு பார்வையாளராக இல்லாமல் ஒரு பங்காளராக பாஸ்டர் எப்போவுமே சொல்கிறது போல், ஸோ நம்மளுமே இந்த ஊழியத்துக்கு ஏதாவது பண்ணணும், ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா தயவு கூர்ந்து தெரியப்படுத்துங்க. நாங்கள் அதுக்கான நாங்கள் உங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். கர்த்தருக்கே மகிமை. நம்மளுடைய என்எஸ்டிஎஃப் கிட்ஸ் சண்டே கிளாஸ் போகிறதுக்கு முன்னாடி பிள்ளைங்க எல்லாம் முன்னாடி வாங்க. பாஸ்டர் அவங்களுக்காக ப்ரேயர் பண்ணுவாங்க. கர்த்தர் நல்லவர். சண்டே ஸ்கூல் டீச்சரோட சேர்ந்து வாங்க. I think we will make this a habit, culture here. We will pray every time when they come here. What did you learn last time? Do you remember? Did you learn? What did Auntie teach you? For the small boy. A small boy. Who's the small boy? You forgot. That's okay. It's okay. Teacher can remind you. Yeah. English. சாமுவேல் பற்றி படித்தோம். ஏலி தாத்தாவோட வளர்ந்த சாமுவேலோட அவன் கடவுளுடைய வார்த்தை எப்படி அவன் தெரிந்து கொண்டான். அவன் சர்ச்லேயே இருந்தாலும் அவரோட வார்த்தை வந்து ஃபஸ்ட்டு 2 times அவன் வந்து விட்டுட்டான். 3rd time தான் அவன் வந்து அதை ரெக்கக்னைஸ் பண்ண முடிஞ்சுது. ஸோ நம்மளும் அப்படி வந்து கடவுள் நெருங்கும் போது அவருடைய சத்தத்தை நம்ம சீக்கிரமாக ஈஸியாக ரெக்கக்னைஸ் பண்ணலாம். Let's give them a big round of applause. Thank you, thank you. So இன்னைக்கு வந்து நீங்க நல்லா கத்துக்குங்க. So next week I'll ask questions. Okay? Okay, let's pray. அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தாதி கர்த்தர் ஆண்டவரே, அருமையான இந்த ஒரு சின்ன ஆண்டவரே சண்டே ஸ்கூல் டீமுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. Heavenly Father, Lord, bless her Lord Shirley. Anoint her, O Jesus. Fill her, O Lord, Heavenly Father, with your word, O Jesus. ஆண்டவரே, she is passionate, O Lord, about this ministry. Continue to bless her, Lord. ஆண்டவரே, இந்த ஆண்டவரே கூட்டம் அப்பா, இங்கே இருக்கிற ஒரு 5 பேர் 6 பேர் ஆண்டவரே, அவங்க இன்னும் ஆண்டவரை பலுகி பெருகி ஆண்டவரே கர்த்தாதி கர்த்தர் ஆண்டவரை 50 100 போல் ஆண்டவர்கள் பலுகி பெருகும்படியாக நீங்கள் கிருபை பாராட்டுங்கப்பா. பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம். And Heavenly Father, throughout this week, O Lord, you be with them, O Jesus. Protect them from all harm and danger. பள்ளிக்கூடத்தில் போகும்போது வரும்போது அவர்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்க. இப்பொழுதும் ஆண்டவரை கர்த்தருடைய வார்த்தை கற்றுக்கொள்ள நீங்கள் கிருபை பாராட்டுங்க. உம்முடைய ஆளுகைக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம். துதி கனமையும் உமக்கு செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். God bless you. Off you go. I want one of you to come and read the Bible. சரியா? So why don't I call Bercy? Bercy வாங்க. I want you to read from Matthew chapter 10 verses from 5 to 16. இதுபடியாக கொடுக்கப்பட்ட வேத பகுதி மத்தேயு 10:5-16 வரை. இந்த 12 இயேசு அனுப்புகையில் அவர்களுக்கு கட்டளையிட்டு சொன்னது என்னவென்றால், நீங்கள் புறஜாதியார் நாடுகளுக்கு போகாமலும் சமாரியர் பட்டணங்களில் பிரவேசியாமலும் காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு போங்கள். போகையில் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கியுங்கள். வியாதி உள்ளவர்களை சுத்தமாக்குங்கள், குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள், மரித்தோரை எழுப்புங்கள், பிசாசுகளை துரத்துங்கள். இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். உங்கள் கச்சைகளில் பொன்னையாவது வெள்ளியையாவது செம்பையாவது வழிக்காக பையையாவது 2 அங்கிகளையாவது
பாதரட்சைகளையாவது தடியையாவது தேடி வைக்க வேண்டாம். வேலையாள் தன் ஆகாரத்துக்கு பாத்திரனாய் இருக்கிறாள். எந்த பட்டணத்திலாவது கிராமத்திலாவது நீங்கள் பிரவேசிக்கும் போது அதிலே பாத்திரமானவன் யாரென்று விசாரித்து நீங்கள் புறப்படும் அளவும் அவனிடத்தில் தங்கியிருங்கள். ஒரு வீட்டுக்குள் பிரவேசிக்கும் போது அதை வாழ்த்துங்கள். அந்த வீடு பாத்திரமாயிருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் அவர்கள் மேல் வரக்கடவது. அபாத்திரமாயிருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் உங்களிடத்திற்கு திரும்ப கடவது. எவனாகிலும் உங்களை ஏற்றுக்கொள்ளாமல் உங்கள் வார்த்தைகளை கேளாமலும் போனால் அந்த வீட்டையாவது பட்டணத்தையாவது விட்டு புறப்படும் போது உங்கள் கால்களில் படிந்த தூசியை உதறி போடுங்கள். நியாய தீர்ப்பு நாளிலே அந்த பட்டணத்துக்கு நேரிடுவதை பார்க்கிலும் சோதோம் கொமோரா பட்டணத்திற்கு நாட்டுக்கு நேரிடுவது லெகுவாய் இருக்கும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். ஆகையால் சர்ப்பங்களைப் போல வினாவுள்ளவர்களும் புறாக்களைப் போல கபடற்றவர்களுமாயிருங்கள். வாசிக்கபடியாக கொடுக்கப்பட்ட வேத பகுதி முடிந்தது. தேவனுக்கு தேங்க்யூ. வார்த்தையை தியானிப்பதற்கு முன்பதாக நம்முடைய தலைகளை தாழ்த்தி ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். அப்பா, இந்த அருமையான ஆண்டவரே, மாலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். Heavenly Father, thank you Lord for your goodness. And Heavenly Father, as Sam reminded, O Lord, 1 year back, O Lord, Heavenly Father, it was a different story. But right now, Lord, Heavenly Father, in this resurgence, O Lord, Heavenly Father, within 1 year, O Jesus, கர்த்தாதி கர்த்தரை செய்த ஆண்டவரே, அநேக மாற்றங்களுக்காக கொண்டு வந்த ஆசீர்வாதங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இப்பொழுதும் ஆண்டவரே, Heavenly Father, as we, O Lord, meditate, O Lord, upon walking with you, Jesus, உம்மோடு கூட ஆண்டவரை பயணிக்கிறது ஆண்டவரே, அதை குறித்து ஆண்டவரை தியானிக்கும் போது ஆண்டவரே, இந்த மத்தேயு 10ஆம் அதிகாரத்தின் மூலமாக நீர் எங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறபடியால் ஸ்தோத்திரம் அப்பா. இன்றும் ஆண்டவர் நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் அப்பா, இந்த லெந்து நாட்களில் என்ன கற்றுக்கொள்ளணும் அதை ஆண்டவரை எங்களுக்கு கற்பித்து தரும்படியாக செபிக்கிறோம். உங்களுடைய ஆளுகைக்குள்ளாக நீங்களை நாங்கள் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். துதிகன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். I was telling Sam that Mission Sunday அப்படின்னு சொல்லும் போது நம்ம வந்து கொஞ்சம் ஸ்பெசிஃபிசிட்டி காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். Why don't we be specific and maybe you all can bring in a recommendation that this is the mission organization that we will concentrate and pray upon. NSTFல இருந்து அது எங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஒரு பங்கு இல்ல, அந்த ஊழியத்திற்காக செபிக்கவும், கர்த்தருக்கு சித்தமானால் அந்த ஊழியத்திற்கு நாம் தாங்கவும் கர்த்தாதி கர்த்தர் கிருபை பாராட்டுவார். Because I have always mentioned here that when the church has a mission burden, the church will flourish. Without missions, the church will fail. It is a simple அது மேத்தமேட்டிக் ஃபார்முலான்னு வச்சிங்களேன். ஊழியத்துக்கு நம்ம வந்து உதவி செய்யல அப்படின்னு சொன்னா நம்மளால வந்து வளர முடியாது. ஸோ அதனால why don't we you think about it, bring a specific ministry or a mission organization or some mission that we can pray about, and also God willing we will support that mission. ஸோ அதை ஞாபகத்தில் வச்சுங்க. அடுத்த மிஷன் சண்டேக்கு முன்னாடி நீங்க வந்து கொண்டு வந்தீங்கன்னா அது நல்லா இருக்கும். சரிங்களா? ஸோ ஒரு சின்ன ஒரு ரீகேப் இதுல பண்ணுவோம். லாஸ்ட் வீக் வந்து நம்ம வந்து தியானம் பண்ணும்போது we talked about the authority that God will give us. லெந்து நாட்களில் வந்து கர்த்தாதி கர்த்தரே இந்த அதிகாரத்தை நீங்க தாங்க. அது I believe that we should pray about it frequently. இன்னைக்கு ஜெபம் பண்ணோம். இன்னைக்கு I believe that we went around and we prayed for all the chairs, and I believe that the Lord will answer it. Amen. இன்னும் என்னென்னலாம் நம்ம செய்யலாம், என்னென்னலாம் வந்து ஆண்டவர் நமக்கு வந்து சொல்லி கொடுத்திருக்கிறார், என்னென்ன ஆண்டவர் வந்து இதெல்லாம் நீங்க செய்யுங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், அதை பற்றி தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. ஸோ a small recap என்ன அப்படின்னா, Jesus is preparing his disciples. நம்மளையும் ஆண்டவர் வந்து ஆயத்தப்படுத்தி கொண்டு இருக்கிறார். இப்போ வந்து ப்ரிப்பரேஷன் டியூரிங் லென்ட் அப்படின்றத நம்ம வந்து பார்த்தோம். அத்தாரிட்டி, கிரைஸ்ட் கிவன் அத்தாரிட்டி. அப்புறம் வந்து அத்தாரிட்டி டு டிரைவ் அவே ஈவில் ஸ்பிரிட்ஸ், த டார்க் ஃபோர்ஸஸ், அதை நம்ம வந்து பார்த்தோம். அத்தாரிட்டி டு ஹீல் சிக்னஸஸ் அண்ட் டிசீசஸ் அப்படின்றத நம்ம வந்து பார்த்தோம். சரியா? ஸோ மத்தேயு 10:2-4 வரைக்கும் நம்ம பார்க்கும்போது அங்க வந்து உடனே அந்த 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 முதலாவது வசனம் முடிஞ்ச பிறகு 2வது வசனத்துல இருந்து 4வது வசனம் வரைக்கும் there are names that are mentioned there, all the disciples names.
Now, I want to ask you, why did Matthew go and take all this trouble of mentioning the names of the disciples? சும்மா சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் சொன்னார்? எல்லாருடைய பேரும் சொன்னாரு. ஆமா, to remember those names, and those names are famous names அந்த நாட்கள்ல, இல்லையா? ஸோ ஒரு நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த நாமத்துல வந்து கர்த்தர் வந்து பிரியமா இருக்கிறார். He loves you and he knows you by name. That is the stress that I want to make here today. இல்ல, அந்த பெயர்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, பட் he knows everyone there, name by name. இல்ல, உங்களுடைய பெயர்களும் ஆண்டவர் வந்து நன்றாக அறிந்திருக்கிறார். Amen. Jesus calls us disciples by their names. நம்மளை அழைக்கும் போது கூட, உங்களை அழைக்கும் போது கூட ஆண்டவர் வந்து உங்களுடைய பெயர் சொல்லி தான் அழைக்கிறார். ஒரு பாட்டு இருக்குல்ல, பெயர் சொல்லி அழைத்தவர் அழைத்தது உம்முடைய கிருபை. இல்ல, உங்களுடைய கிருபையினால் ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளை, ஏன்னா பிகாஸ் he knows you, எப்படி சொல்றது, intimately. இல்ல, he journeyed with the disciples and the journey loved to journey with Jesus Christ. இல்ல, அந்த ஒரு கூடவே இருக்கிற அந்த ஒரு பயணம், அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்றதுக்காக தான் ஆண்டவர் இந்த உலகத்திற்கே வந்தாரு. ஏன்னா அவங்க பிரிஞ்சு போயிருந்தாங்கல்ல, பாவம் அவங்களை பிரித்து விட்டது இல்லையா? பிதாவினிடத்துல இருந்து வந்து நம்ம மனிதர்கள், because of the sins that we were separated from God. Now Jesus Christ has come and he is bridging that gap. He is bringing everyone together. அப்போ எப்படி ஆண்டவர் வந்து முதல்ல சொல்றது வந்து, I want to know your name because you are dear to me. I care for you. இல்ல, சோ அதனால ஒவ்வொருத்தரையும் வந்து பேர் சொல்லி ஆண்டவர் அழைக்கிறார். நம்மையும் ஆண்டவர் பேர் சொல்லி அழைக்கிற தேவனாக இருக்கிறார். அதை நம்ம ஒருபோதும் நம்ம வந்து மறக்க கூடாது. Amen. So the Lord knows those who are his because we are his people. Amen. The same God who calls each star by name is the same God who knows your name. இங்க போடப்பட்டிருக்கிறது சங்கீதம் 147 4வது வசனம். தமிழ்ல வாசிங்க. இருக்கா? நமக்கு எவ்வளவு ஸ்டார்ஸ் நேம்ஸ் தெரியும்? அவர் நட்சத்திரங்களின் விளக்கத்தை எண்ணி அவைகளெல்லாம் பெயரிட்டு அழைக்கிறார். நம்முடைய ஆண்டவர் பெரியவரும் மகா பலமுள்ளவருமாய் இருக்கிறார். ஆமென். அவருடைய அளவில்லாதது. So அப்போ the God who calls each star by name, will he not call you by your name? இல்ல, அதனால அந்த நேம் அப்படின்றது வந்து I think it is very important. You are important. இல்ல, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் நீங்க சொல்லுங்க, you are important for God. You may say that God does not exist. You may have become an atheist or an agnostic, but God knows you. God loves you. You just give him a try. சொல்லி பாருங்க. இல்ல, வாலிப பிள்ளைங்கள்லாம் நீங்க வந்து சொல்லணும். சரியா? So God knows your name. இதுலயும் வந்து யாருக்காக ஆண்டவர் மரித்தார் அப்படின்னு சொல்லும்போது, எனக்காக ஆண்டவர் மரித்தார். அங்க ஒரு ஸ்பேஸ் இருக்குல்ல, அந்த ஸ்பேஸ்ல யாருடைய பேர் எழுதிக்கணும்? நம்ம பேர் எழுதிக்கணும். ஆண்டவரே, அந்த உங்களுடைய சிரசின் மீது ஆண்டவரே உங்களுடைய முள்மூடி சுட்டப்பட்டதே, ஆண்டவரே உங்களுடைய விழாவில் ஆண்டவரே அந்த ஈட்டி பாய்ந்ததே, உங்களுடைய கால்களிலும் உங்களுடைய கரங்களிலும் ஆண்டவரே ஆணிகள் பாய்ந்ததே அப்பா, அதெல்லாம் ஆண்டவர், நீர் அடிக்கப்பட்டீரே, நொறுக்கப்பட்டீரே, அதெல்லாம் ஆண்டவரே எனக்காக. You write your name there. I think it is wonderful if we take this picture and put it somewhere and write your name. God knows your name. அது மட்டும் போதும். கீழே உங்களுடைய பேர், அது that speaks volumes. இல்ல? So I am the good shepherd. I know my sheep and my sheep know me. சொல்றாரா இல்லையா? John chapter 10 verse 14. And then he says in John chapter 10 verse 27, அதே அதிகாரத்துல, my sheep hear my voice and I know them and they follow me. தெரியும், எனக்கு அவங்கள தெரியும், அவங்களுடைய சத்தத்தை கேட்பார்கள். Amen. Hallelujah. Do you know how to hear the voice of your God? பழகணும். இந்த லெந்து நாட்கள் ஆண்டவரே, கர்த்தாதி கர்த்தரே, உங்களுடைய சத்தத்திற்கு ஆண்டவரே நான் செவி சாய்க்க நீர் எனக்கு கிருபை பாராட்டுங்க.
தனிப்பட்ட விதத்தில் ஆண்டவர் நான் ஜெபிக்கும் பொழுது என்னுடைய சத்தம் தான் ஓடிட்டு இருக்குது, உலகத்தின் சத்தம் தான் ஓடிட்டு இருக்குது. உம்முடைய மெல்லிய சத்தத்தை கேட்க நீர் எனக்கு கிருபை பாராட்டு. ஆமென். I'm remembering when Elijah went to the mountain. அங்க வந்து அவர் ஆண்டவர் தேடி போறாரு, இல்ல நொறுக்கப்பட்டு போறாரு. அங்க வந்து ஆண்டவர் வந்து he did not appear to him in the thunder or in the fire, but he came to him in a still small voice. He whispered to him. இல்ல அந்த விஸ்பரிங் நாம் கேட்க கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. ஆமென். So fear not, for I have redeemed you, I have called you by name, you are mine. Isaiah chapter 43 verse 1 வாசிங்க. இல்ல நீ என்னுடையவன், வைராக்கியமா ஆண்டவர் சொல்றாரு. பெயர் சொல்லி அழைத்த தேவன் நான், உன்னை நான் மீட்டு கொண்டேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. எவ்வளவு பெரிய விஷயம். வாசிங்க தமிழ்ல 43, ஏசாயா 43 முதலாவது வசனம். இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவரும் ஆகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். நாம இருக்காங்க, உங்க பெயர் சொல்லி அழைக்கிற தேவன், தாயின் கருவில் உருவாவதற்கு முன்பதாகவே உங்களை அறிந்திருக்கிற கர்த்தாதி கர்த்தர். ஆமென். Imagine the Lord God Almighty who created the heavens and the earth. He knows you. And in the scriptures it is said, even your hairs are numbered. கர்த்தாதி கர்த்தர் அவ்வளவு நம்ம நேசிக்கிறார். இந்த லெந்த நாட்களில் கர்த்தாதி கர்த்தரே, அந்த நேசத்திற்குள்ளாக நான் ஓடி வரேன், உம்முடைய மார்பில் ஆண்டவர் நான் சாய்ந்து கொண்டு ஆண்டவர் நான் இருக்க நீர் எனக்கு கிருபை பாராட்டு என்று சொல்ல கர்த்தர் கிருபை பாராட்டுவாராக. பாருங்க, யாரோ ஒருத்தர் ஊழியக்காரர் சொல்லியிருக்கிறார், the devil knows your name but calls you by your sin. God knows your sin but calls you by your name. Amen. Hallelujah. அதனால அந்த பேர்ல இருக்கு, such understanding of God is necessary to succeed as a Christian. இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில் நம்ம வந்து ஜெயிக்கணும் அப்படின்னா கர்த்தர் நம்மை அறிந்திருக்கிறார். அல்ல, பெயர் சொல்லி நம்மை அழைக்கிற கர்த்தாதி கர்த்தர், அவருக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். Matthew chapter 10 verse 5 ஆண்டவர் சொல்றாரு, then the verse says he sent people out. இன்னைக்கு வந்து மிஷன் சண்டேல வந்து கரெக்டா அது வந்து சேர்ந்து பாருங்க இல்லையா. இது ரொம்ப ஃபியூ இயர்ஸா வந்து இப்படி நடந்துட்டு இருக்குது. நம்ம என்ன தியானம் பண்றோமோ அந்த நாளுக்கு கரெக்டா அந்த தியான பகுதி வந்து நமக்கு வந்து கரெக்டா வந்து செட் ஆகுது. அது ஆண்டவர் அப்படி செட் பண்ணி வச்சிருக்கிறாரு, நமக்கு தெரியல இல்ல. ஆண்டவர் அற்புதமாக நடத்தி வருகிறார். கர்த்தாதி கர்த்தருக்கு மகிமை. இந்த NSTFல நடந்த ஒவ்வொரு காரியமும் பார்த்தீங்கன்னா, God has organized it in such a way, ஒரு நாள் முந்தி இல்லை, ஒரு நாள் பிந்தி இல்லை, கரெக்டா அந்த நாள்ல வந்து ஆண்டவர் வந்து அற்புதமா வந்து நடத்தி வருகிறார் கர்த்தாதி கர்த்தருக்கு. So he has designed everything in your life. இல்ல, நீங்க என்னைக்கு இங்க வரணும், என்னைக்கு உங்களுக்கு வந்து ஜாப் கிடைக்கணும், என்னைக்கு உங்களுக்கு திருமணம் ஆகணும், என்னைக்கு நீங்க வந்து பிள்ளைங்களை பெற்றுக்கொள்ளணும், எல்லாவற்றையும் ஆண்டவர் வந்து டிசைன் பண்ணி வச்சிருக்கிறாரு. நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ஆண்டவருடைய கரங்களை நம்ம வந்து ஒப்பு கொடுக்கணும். வாலிப பிள்ளைங்களே, ஆண்டவருக்கு உங்களுடைய கரங்களை ஒப்பு கொடுங்க. உங்களுடைய வாழ்க்கை நீங்க ஒப்பு கொடுங்க அவருடைய கரங்களுக்குள்ளாக. உங்களை உள்ளங்கையில் நான் வரைந்து வைத்திருக்கிறேன் அப்படி ஆண்டவர் சொல்ல. Once again I am reminded of Isaiah chapter 49. அதுல இருக்கிற வசனங்கள் என்ன அப்படின்னா, can a mother forget her baby? இல்ல, even if a mother forgets her baby, I will not forget you அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்த லைன்ல என்ன சொல்றாரு அப்படின்னா, because I've inscribed you in the palm of my hands. ஆமென். கர்த்தாதி கர்த்தர் உங்களை உள்ளங்கையில் ஆண்டவர் வரைந்து வைத்திருக்கிறார். ஆண்டவர் நிச்சயமாக உங்களை நடத்துவார். இருக்க வசனம், அந்த வசனம் இருக்கா? நான் உன்னை மறப்பதில்லை. அண்டர்லைன் பண்ணிக்கிங்க, நான் உன்னை மறப்பதில்லை. வாலிப பிள்ளைங்க வந்து நீங்க வந்து அண்டர்லைன் பண்ணிக்கிங்க, நான் உன்னை மறப்பதில்லை. இல்ல, thank you Lord, thank you Jesus for remembering us, knowing us by our names, O Lord. Amen. These 12 Jesus sent out. Let's understand. இவர் சண்டே ஸ்கூலா? ஆமா, அடிக்கடி தண்ணி தாக எடுத்து போல இது வரைக்கும். Okay, God sends people out. Okay, so on this mission Sunday, let's understand this truth. ஏன் இப்போ கேட்கலாம் இல்ல, ஏன் ஆண்டவரே செய்யலாமே இது? அவர் நம்மளோட வல்லமை உள்ளவர். நம்ம என்ன எதுக்கு வேணும்? நம்ம why does God need us? இல்ல, யோசித்து பார்க்கலாமா?
நம்மளுடைய தேவையில்லை. நம்ம வந்து ஆண்டவரை ஆராதிச்சுட்டு நம்ம வந்து போனா போதும், அவரே எல்லா வேலையும் செய்யட்டுமே இல்ல. பட் ஐ டு நாட் நோ அபவுட் அதர் ரிலிஜியன்ஸ். அவர் கிறிஸ்டியன் லைஃப்ஸ்ல வந்து ஃப்ரம் த பிகினிங் லார்ட் சூசஸ் பீப்புள், ஹி கால்ஸ் பீப்புள் அண்ட் ஹி சென்ட்ஸ் them ஃப்ரம் த வெரி பிகினிங் இல்ல. அது வந்து இன்றைக்கும் ஆண்டவர் அதை செய்து வருகிறார். அதற்கு ஆண்டவர் நம்மை ஆயத்தப்படுத்துவாராக. ஆமென். Maybe the call of God is upon your life. You may not know it. Maybe, God wants to send you. You may not know it. But be prepared. இல்ல, கர்த்தாதி கர்த்தரே, என்னை ஆண்டவரை முன் குறித்து ஆண்டவரை என்னை தெரிந்து கொண்டீரே, அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீர் என்னை அனுப்பணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்களா? அப்பா கர்த்தாதி கர்த்தரே, நான் ஆயத்தமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. ஆமென். God sends people. அப்புறம் வந்து there is a beautiful verse இல்ல, how beautiful are the feet of those who bring good news. பாருங்க, அந்த பாதை, அந்த அவங்களுடைய கால் பாருங்க எப்படி இருக்குது இல்ல, அப்படியே தேஞ்சு போயிருக்குது. இட் இஸ் கிராக்ட் அண்ட் ஆல்சோ இட் இஸ் மட்டி. இதுதான் வந்து உண்மையான. நான் இன்னொரு படம் பார்த்தேன். அதுல ஒரு பெண்ணின் ஒரு கால் இருக்குது, அப்படியே சுத்தமா இருக்கு, அப்படியே கிளீனா நெயில் பாலிஷ் எல்லாம் போட்டு அழகா இருக்குது. நான் நினைச்சேன் இந்த கால் போயிருக்காது, கால் பியூட்டிஃபுல்லா இருக்குது, ஆனா வந்து அது வந்து பயணப்பட்டிருக்காது அப்படின்னு நான் நினைச்சேன். கரெக்டா ஷாலினி? கரெக்ட் தான். ஸோ அதனால how beautiful are the feet of those who bring good news இல்ல. அண்ட் இட்ஸ் such a blessing. இன்னைக்கு கூட வந்து சாம் ஜெபம் பண்ணும்போது கூட இல்ல, நம்முடைய வாழ்க்கையில வந்து யாரோ ஒருத்தர் வந்து நம்முடைய வாழ்க்கையில வந்து ஒரு சுவிசேஷத்தை சொன்னாரே. ஐ மீன், some message hit us, some message made us to give our lives to the Lord. So I'm remembering right now in my life, நான் சின்ன வாலிப பிள்ளைகளா இருக்கும்போது, இவங்களோட சின்ன பையனா நான் நினைக்கிறேன், மேபி when I was in my 7th to 10th standard, அந்த டைம்ல இருக்கும்போது ஒரு இவாஞ்சலிஸ்ட் வந்தார். அவர் பேர் டாக்டர் சிரில் குந்தர். அவர் உங்களுக்கெல்லாம் தெரியாது, மைசூர் பகுதியில் வந்து அவர் வந்தார். வந்து ஒரு ஊழியம் செஞ்சார். ஊழியம் செய்யும்போது இதே லென்ட் சீசன்ல தான் வந்து எவ்ரி டே தேர் ஆர் மெசேஜஸ் இல்லை, எவ்ரி டே. அதாவது ஹோலி வீக்ல கூட மெசேஜஸ் எல்லாம் எடுத்து, தென் ஒன் டே his messages just hit me. Said you give your life to the Lord. அங்கே வந்து நிறைய பேர் முட்டிக்கால் போட சொன்னாங்க. Who wants to give your life to the Lord? You just kneel down and pray. And I knelt down and prayed. அந்த நாள்ல இருந்து there was a change. I saw that in me. அதுக்கப்புறமா நான் தவறெல்லாம் செய்யலன்னெல்லாம் ஒன்றும் கிடையாது இல்லை, கெட்ட சுபாவங்களுக்கெல்லாம் போகலை அப்படின்னு எல்லாம் இருந்தது. பட் தட் டே ஐ கேவ் மை லைஃப் டு த லார்ட். ஐ மீன், கர்த்தாதி கர்த்தர் அப்படியே ஷேப் பண்ணி ஆண்டவர் என்னை கொண்டு வந்தார். இப்போ வந்து நான் நினைக்கிறேன், ஆண்டவரை அன்னைக்கு அவர் என்னுடைய வாழ்க்கையில் இங்கே கொண்டு வந்தீரப்பா. அண்ட் டுடே ஐ கம்ப்ளீட் 20 years. On the 6th of March, I complete 20 years of pastoral ministry. Thank you, Lord. அந்த 20 ஆண்டுகள் கடந்து போகும்படியாக கர்த்தர் நீர் கிருபை பாராட்டிருக்கிறேன். உமக்கு நன்றி. I don't know whether Rufus was there in my ordination. நீங்க இருந்தீங்க இல்லையா 2006ல? ஆமீன். இல்லை, அந்த நாள்ல இருந்து இதுவரைக்கும் வந்து கர்த்தர் அற்புதமாக நடத்திருக்கிறார். கர்த்தருக்கே மகிமை. ஆரம்ப நாட்கள் ஆமா, நாங்கெல்லாம் வந்து ஒன்னாதான் இதே போலதான். ஐ திங்க் இட் ஹஸ் கம் பேக் டுகெதர். இல்ல, இதே போலதான் ஸ்டார்ட் பண்ணோம். ஆரம்ப நாட்கள்ல வந்து அவர் ட்ரம்ஸ் வாசிப்பாரு, நான் வந்து கிட்டார் வாசிப்பேன், நான் வந்து வர்ஷிப் பண்ணுவேன். And now it has come back again. God is bringing things back. I tell you, because there was a time I prayed, ஆண்டவரே கர்த்தாதி கர்த்தரே, நான் இழந்து ஆண்டவரே, அநேகர் ஆண்டவரே எங்களை விட்டு போயிருக்கிறாங்கப்பா, அவங்க எல்லாம் மறுபடியும் வரணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நான் ஜெபம் பண்ணியிருக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. ஆனா எங்களுடைய வந்து தொடர்பு வந்து இன்னும் ரொம்ப வருஷமா அப்படியே இருக்குது. So I thank God for that relationship. Amen. So how beautiful are the feet? Would you say that, Lord, make my feet beautiful? Or someone would be able to tell you, how beautiful are the feet of Sam, Bercy, Christo, இங்க இருக்கிற ஜாஷுவா, ஷெம், ஆல்ரிச் அண்ட் சாம், உங்களுடைய பாதங்கள் எவ்வளோ அற்புதமாக. பெர்சி இல்லையா? கர்த்தாதி கர்த்தர் உங்களுடைய பாதங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. இல்லை, ஏசாயா 52 7வது வசனம், அதுதானே வசனம்? 7வது வசனத்துல இருந்து ஐ திங்க் you have to read till 10 நினைக்கிறேன். சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி உன் தேவன் ராஜரிகம் பண்ணுகிறார் என்று சீயோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷத்தினுடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகாய் இருக்கின்றன. ஆமென். உன் ஜாமக்காரனுடைய சத்தம் கேட்கப்படும். அவர்கள் சத்தமிட்டு ஏக
ஏகமாய் கம்பீரிப்பார்கள். ம் ஏனென்றால் கர்த்தர் சீயோனை திரும்பி வர பண்ணும்போது ம். அதை கண்ணார காண்பார்கள். ம் எருசலேமின் பாழான ஸ்தலங்களே, உலகி ஏகமாய் கம்பீரித்து பாடுங்கள். thank you இல்ல the feet that brings good news, they say your God reigns, your God reigns. God is a reigning God. God is in authority. He is on the throne. Don't give up. Don't feel sad. இல்ல இந்த வசனம் வந்து உடைஞ்சு போனவங்களுக்கு கொடுத்தா எவ்வளவு நல்லா இருக்கும், ஆறுதலா இருக்குல்ல. கர்த்தர் உங்களுடைய பட்சத்தில் இருக்கிறார் வாலிப பிள்ளைகள் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுடைய உள்ளத்துல வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். என் ஆண்டவர் மறக்கலையே, என்னை பெயர் சொல்லி அழைக்கிற தேவன் என்னோடு கூட இருக்கிறாரே. ஆமென், ஹல்லேலூயா. ஸோ இன்னொரு அந்த போர்ஷன் வந்து வாசிக்க முடியுமா? Certain people enter their lives at the perfect time for the most beautiful reasons, and you know right away it was a gift from God. சிலர் உங்களுடைய வாழ்க்கையில வந்து திடீர்னு அப்படி வருவாங்க இல்ல, and immediately you will know கர்த்தர் எனக்கு அனுப்பின ஒரு பரிசு. அப்படிப்பட்ட நபர்களாக உங்களை ஆண்டவர் வந்து தெரிந்து கொள்வாராங்க. ஆமென். Sometimes miracles are good people with kind hearts that God sends your way. ஒரு அற்புதமான ஒரு நபர் உங்களுடைய வாழ்க்கையில வந்தாங்கன்னா இல்ல, ஓ இது வந்து சும்மா சாதாரணமான ஒரு கோயின்சிடன்ஸ் கிடையாது, திஸ் இஸ் a miracle. ஆமென். அப்படி உங்களையும் ஆண்டவர் வந்து ஹல்லேலூயா ஒரு அற்புதமாக உங்களை வைப்பாராக. That is my true desire, that you be a blessing. You be a blessing wherever you go. உங்களை பார்த்த உடனே மக்கள் வந்து lovely to see you. You bring joy into my life. Just seeing your face brightens my life அப்படின்னு சொல்லும்போது it is a true blessing. அது வர்றதுக்கு காரணம் வந்து இயேசு கிறிஸ்து தான். இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ளாக இருந்தா நிச்சயமாக நீங்க ஆசீர்வாதமாக இருப்பீங்க. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஸோ இங்க பாத்தீங்கன்னா our sending God sends his people. ஆமென், ஹல்லேலூயா. அவர் அனுப்புகிற தேவன் உங்களையும் அனுப்பி கொண்டே இருக்கிறார். நீங்களும் ஆயத்தப்படுத்தி கொண்டே இருக்கணும். ஆண்டவரே ஹல்லேலூயா. When you are ready, you tell Lord, yes Lord, I am getting ready, but one day, O Lord, Heavenly Father, I will be ready, O Lord. Or you can pray, Lord, make me ready. என்னை ஆயத்தப்படுத்துங்க, என்னையும் ஆண்டவரே நீங்க அனுப்புங்க அப்படின்னு சொல்ல கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. ஆமென், ஹல்லேலூயா. So God sends these people to the nations. ஞாபகம் இருக்கா? இன்னைக்கு வந்து மிஷன் சண்டே பாருங்க. இந்த அனுப்புறதை பத்தி வந்து ஆண்டவர் வந்து இதுல தியானிக்க இருக்கிறோம். இப்போ I want to show you some lovely people in the in our lives. We may not have seen them, but they are in history. But when God sent them, the whole nation was blessed. The entire nation was blessed. அதுல யார் தெரியுமா? முதல்ல வில்லியம் கேரி. He was a blessing. He said, expect great things from God, attempt great things for God. Amen. அவர் கல்கட்டால வந்து அவர் வந்து ஊழியம் செஞ்சுட்டு இருந்தாரு. கல்கட்டால வந்து அவர் வந்து பைபிள் டிரான்ஸ்லேட் பண்ணாரு. அவர் முதல்ல டிரான்ஸ்லேட் பண்ணாரு, அதுக்கப்புறமா தான் நமக்கு எல்லாம் கிடைச்சது, நம்முடைய வேர்ஷன்ஸ் எல்லாம் நமக்கு கிடைச்சது. அவங்க மனைவி அவங்க பிள்ளைங்கள்லாம் வந்து எங்களால தாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஒரு பிள்ளை இறந்து போச்சு. ஆனா அவர் சொன்னார், நான் போக மாட்டேன், என் ஆண்டவர் இங்க அனுப்பியிருக்கிறார். I will continue. And he is a perpetual memory, not only for Calcutta, for the rest of India. Amen. இன்னொருத்தர் நம்ம சொல்லலாமா? இவர் தெரியுமா? டேவிட் லிவிங்ஸ்டன். He went to Africa. He went to the deepest parts of Africa. He discovered many things that the tribal people did not discover. And once when he learned that a lion was attacking the people, he gathered a group of people and he said, let's go kill that lion. போயிருக்கிறார். அந்த லைன் இவர் அட்டாக் பண்ணி அவர் வந்து எப்படின்னா இந்த ஒரு லைன் வந்து ஒரு லேம்பை போட்டு எப்படி வந்து கொதறதோ அப்படி ஆட்டம் இல்லை சாகடிக்கிறதுக்காக, அந்த மாதிரி ஒரு ஆட்டி விட்டுருச்சான். ரைட் லெக், ரைட் ஆர்ம், ஏதோ ஒரு ஆர்ம் வந்து இட் இஸ் கான். அண்ட் ஹி ஹேட் மெனி broken bones. He had lots of stitches. இதெல்லாம் வந்து என்டியூர் பண்ணாரு. பட் the Lord saved his life. He did not die. Amen. And he created that mission movement in the whole of Africa. Africa never forgot. அவர் இறந்து போன பிறகு அவர் வந்து he belongs to Scottish. He was a Scottish man, I guess. And Scotland, England வந்து they said, we want him back.
அவங்க சொன்னாங்க, நோ, ஹி பிலாங்ஸ் ஹியர். கொடுக்கவே இல்லை. we do not want to send the body, he has to be here. இல்லை அவங்க சொன்னாங்க, இல்லை அவங்க வந்து எங்களுடைய he is our citizen, he should come back அப்படின்னு சொல்லும்போது, okay, his heart was here, so why don't you give us his heart, you take the rest of the body. ஹார்ட் எடுத்து அங்கே புதைச்சிருக்கிறாங்க, பாடி வந்து மறுபடியும் திரும்பி போயிருக்கு. அமேசிங் இல்லை? his heart was for Africa. ஹல்லேலூயா. இன்னொரு ஊழியக்காரர் ஹட்சன் டெய்லர், ஜேம்ஸ் ஹட்சன் டெய்லர், he went to China. இன்னைக்கு வந்து சைனால வந்து ஊழியங்கள் இருக்குது அப்படின்னா, அண்டர் கிரவுண்ட் சர்ச்சஸ் இருக்கு அப்படின்னு சொன்னா இட் இஸ் பிகாஸ் ஆஃப் திஸ் மேன். ஆமே. ஒரு நபர் இல்ல, he can change the landscape of the entire nation. Imagine that. And how God uses these people, simple people like you and me. இல்ல? ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படியாக நம்மையும் ஆண்டவர் வந்து யூஸ் பண்ண கர்த்தர் கிருபை பாராட்டுவார். தெரியுமா இந்த அம்மா பேரு ஏமி கார்மைக்கல். she came from England. இல்ல, she came to தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் வந்து தோனைகள்ல அந்த ஒரு இடத்துல வந்து she started a fellowship நினைக்கிறேன். and she was rescuing slave girls. அங்க பாருங்க, சுத்தியும் பாவம், அவங்க சுத்திலும் வந்து சின்ன சின்ன பொண்ணுங்களை வந்து they were taking away for slave trade. அவங்கள போய் எப்படி இவங்களை வந்து நம்ம வந்து காப்பாற்றணும். she did a mission work. இல்ல, நம்ம நினைக்கிறோம்ல கிறிஸ்டியானிட்டி அப்படின்னு சொன்னாக்கா, இல்ல அவங்கெல்லாம் செய்யறாங்க, அதெல்லாம் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிலர் வந்து தப்பாலாம் பேசுவாங்க. பட் much of the good work has been done by Christians. Nowadays it is all waning, it is all going down, and we are not taking the responsibility for it. I think we should come back. There should be a resurgence in our thinking. ஆண்டவரே, மிஷன்னால தானே ஆண்டவரே கர்த்தாதி கர்த்தர் இங்கெல்லாம் அந்தகாரங்கள் இருந்தது, அங்கெல்லாம் வெளிச்சத்தை கொண்டு வந்தீர், எங்களையும் ஆண்டவரை நீங்க அப்படி பயன்படுத்துங்க, நியூசிலாண்டில் பயன்படுத்துங்கப்பா. ஐ எம் திங்கிங் ஆஃப் த ரிமோட் பிளேசஸ் ஹியர் இன் த நார்த் ஷோர். ஆண்டவரே, நாங்க போகாத, யாருமே போகாத இடம், சர்ச்சஸ் இல்லாத இடம் ஆண்டவரே கர்த்தாதி கர்த்தர், எங்கெல்லாம் ஆண்டவரே ட்ரக்ஸ் இருக்கிறதோ, எங்கெல்லாம் ஆண்டவர் வாலிப பிள்ளைகள் ஆண்டவர் அழிந்து கொண்டு இருக்கிறார்களோ, அங்கெல்லாம் ஆண்டவர் எங்களுக்கு நீங்க கொண்டு போங்கப்பா. உங்களுக்கு ஆண்டவரை சுவிசேஷத்தை சொல்ல நீர் கிருபை பாராட்டு. I truly pray, because I am talking about this more, but very little work we have done in that space. May the Lord give us the strength to do that. Now I have requested Irene. I just want to say that here. Last time நான் பேசும்போது, Irene, she works in the hospice, the retirement village. In the retirement village she works. அந்த retirement villageக்கு ஏன் நம்ம ஈஸ்டருக்கு போகக்கூடாது? மேம் போகலாம், நம்ம பிள்ளைங்கெல்லாம் பாட்டு பாட்டோம். நீங்க ஒரு ஸ்கிட் போட்டீங்க இல்லையா நம்ம செலிப்ரேஷனுக்கு, கிறிஸ்மஸுக்கு, அந்த ஸ்கிட் அங்கே போடுங்க. நம்ம குட்டி பிள்ளைங்க ஓடி போயிட்டு தாத்தா பாட்டிங்கிட்ட உட்காந்து அவங்க கிட்ட பேசிட்டோம், அவங்களுக்கு வந்து ஈஸ்டர் கார்ட்ஸ் கொடுக்கட்டும் இல்லையா? we will all sing a song for them, not much, just our children. ஒரு மணி நேரம் நம்ம செலவு பண்ணிட்டு வரட்டும் இல்லை? அப்படியாக நான் I have requested Irene, she will come back to us with more information. So thank you Irene for that. சரியா? இதை செய்யணும், இது வந்து எனக்கு ரொம்ப பாரமா இருக்கு, இதை நாம் செய்ய கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. நம்ம NSTFல இருந்து நம்ம எல்லாரும் சேர்ந்து we are going to restore. Amen. Hallelujah. Excited? Sending அந்த சென்டிங்ல நம்ம கலந்து கொள்வோம். Amen. Hallelujah. So good news அப்படின்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பொற்பாதங்கள். Amen. How can we forget the feet that brought us good news? The feet was beaten, bruised, and also nailed to the cross. And that was the ultimate goal of our Lord and Savior Jesus Christ. And he did not worry about that. ஆண்டவர் வந்து தன்னுடைய சீடர்களுக்கு சொல்லுகிறார், unless you carry your cross and follow me, he says, சொல்லுங்க என்ன சொல்றாரு, கம்ப்ளீட் பண்ணுங்க சென்டென்ஸ். you சொல்லுங்க, பரவாயில்ல, even if you're wrong, that's fine. கேட்கல. If you carry your cross and if you do not follow me, you have no part in me. You have no part in me. So அதனால அந்த சிலுவை அப்படின்றது வந்து இயேசு சுமந்து கொண்டார், நமக்கும் சுமக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை.
Amen. Hallelujah. And the stoicism அப்படின்னு the stoics அப்படின்னு வந்தது வந்து I think it is because it has come from Christianity. I believe so. So we can go back and see. இல்லையா? அதனால because Jesus taught us how to suffer. Suffer for a good cause. பேதுரு சொல்றாருல்ல, suffer for a good cause and you will be blessed. Amen. அந்த சஃபரிங்காக நீங்க வந்து வருத்தப்பட்டு புலம்பி கர்த்தாதி கருத்துல என்ன ஆண்டவரே இல்ல, காலையில எழுந்த உடனே அந்த புலம்புல இருந்த அதிகாரம் நம்ம வந்து தாய்மார்கள் வந்து திறந்துக்கிறாங்களா, இது இவ்வளவு பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு திறந்துக்கிறாங்களே, அதெல்லாம் விட்டு விட்டு ஆண்டவரே கர்த்தாதி கர்த்தரே நீ கொடுத்த ஒரு பங்கு, இதை ஆண்டவரே கர்த்தாதி கர்த்தரே நான் பெற்றுக்கொள்ள, இதை குறித்து ஆண்டவரை நான் அலசி ஆராய்ந்து பார்க்க நீர் எனக்கு கிருபை பாராட்டு. ஆமென். அல்லேலூயா. So thanks be to the God of the missions. God himself is a mission God. Amen. In every other religion, I don't know whether it is here. God came to us அப்படின்றது இருக்குதா எனக்கு தெரியல. He came like a human being. He lived with us. He was the incarnate son of God அப்படின்றது இருக்குதா? But I don't know. In every other religion, maybe we have to go to God. Even in Islam, you go, you do all those things. You do all these penance acts. இதெல்லாமே நீ பண்ணு, அப்பதான் உனக்கு வந்து மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு இருக்குது. ஆனா கர்த்தர் சொல்ற, நான் உங்ககிட்ட வரேன், உன்னை நான் காப்பாத்துறேன், உன்னை என் கூடவே நான் கூட்டு போறேன். Amen. Hallelujah. That is our loving God. Amen. So let 2026 preparationல வந்து we have to ask this question. What is your calling and your sending? Discern it. இதுக்கு வந்து இந்த மாதத்தின் வாக்குத்தத்த வசனம், according to your faith it will be done to you. Amen. Jesus Christ gives lots of instructions here. Okay, அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்ல வந்து மத்தேயு 10ஆம் அதிகாரம் 5ல இருந்து 6 பார்க்கும்போது, go rather to the lost sheep of Israel. அனுப்புறாரு. அனுப்பும்போது நீ போய் இந்த இடத்துக்கு போ அந்த இடத்துக்கு போ அப்படின்னு நிறைய பேர் சொல்றோம் இல்ல. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, தொலைந்து போன ஆட்டுக்குட்டிகள், நீ வந்து புறமதஸ்தர்கள் கிட்ட நீங்க போலாம், அங்கெல்லாம் போலாம், ஆனா இஸ்ரவேல்லே தொலைந்து போயிருக்கிறாங்க பாரு, அவங்க கிட்ட முதல்ல போ இல்ல. Do you think that's important? I think our own family who have lost their souls, they are important. கரெக்டா? அவங்களுக்காக நம்ம ஜெபிக்க கர்த்தர் கிருபை பாராட்டுவாராக. இல்ல நம்ம சர்ச்ல வந்து இன்னும் நிறைய பேர் வந்து ஞானஸ்தானம் எடுக்கலாம், அவங்களுக்காக ஜெபிக்க கர்த்தர் கிருபை பாராட்டுவாராக. வாலிப பிள்ளைங்க இன்னும் வந்து ஆண்டவருக்கு தங்களுடைய வாழ்க்கை ஒப்பு கொடுக்கல, அவங்களுக்காக ஜெபிக்க. So our primary mission is to our own people. Amen. Hallelujah. அதுக்கப்புறமா அது அப்படி நம்ம பண்ணும்போது வருவாங்க. People will come and they will know how good this is, because that is the order that Jesus Christ has set. இல்ல evangelist வந்து missionaries-க்கெல்லாம் there are some mission, there is a ministry that is given to them. ஸ்பெசிஃபிக்கா நீ அங்க போ அப்படின்னு சொன்னா, இப்போ வந்து நம்ம பார்த்தல வில்லியம் கேரி, டேவிட் லிவிங்ஸ்டன், இவங்களுக்கெல்லாம் வந்து there was a higher calling. They said you go. பெரிய விஷயம், குடும்பத்தை எல்லாத்தையும் விட்டு ஊரெல்லாம் விட்டுட்டு அவங்க போறதெல்லாம் வந்து ஒரு சாதாரணமான ஒரு காரியம் கிடையாது. இல்ல நம்ம கம்ஃபர்டபுளா இருக்கிறோம் இல்ல, நமக்கு நல்ல வீடு இருக்குது, கார் இருக்குது, இங்கிருந்து கார்ல ஏறினா நேரா வீட்டுக்கு போய் உட்காருவோம், அப்புறமா அங்க வந்து படுத்துக்குவோம் இல்லையா, சாப்பாடு கீப்பாடு எல்லாம் கம்ஃபர்டபுளா இருக்கிறோம் இல்ல. பட் they left everything and they went away. Who has that calling? Maybe some of us have. But now when I am sending you, he says, look after your own people. இல்ல உங்க கூடவே இருக்கிற அநேகருக்கு வந்து அந்த சுவிசேஷம் தேவை, அந்த ரட்சிப்பு தேவை. Amen. Go to the lost sheep of Israel. ஒரு சமாரிய ஸ்திரீ வருது, Canaanite woman, a Syrophoenician woman அப்படின்னு ஒரு வெர்ஷன்ல சொல்லுது. And she says, she asked the Lord, she is a Gentile. She comes and asks the Lord, எனக்கு வந்து என்னுடைய டாட்டருக்கு வந்து சுகத்தை நீங்க தாங்க அப்படின்னு. அப்ப ஆண்டவர் என்ன சொல்ற, கொஞ்சம் ஹார்ஷா தான் சொல்றாரு, but she was making a point. He said, என்ன சொல்றாரு இல்ல, டாக்ஸ், நாய்க்கு வந்து நம்ம வந்து பிரெட் எல்லாம் போடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு, அது அந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த அம்மா என்ன சொல்லுது, விட்டு கொடுக்கல. She says, let the crumbs that fall from the table, I'm happy just to settle with that. இல்ல அப்ப ஆண்டவர் சொல்றார், இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை நான் இஸ்ரவேல் எங்கேயுமே நான் பார்க்கல. Amen. I tell you, non-Christians அப்படின்னு சொல்லும் போது they have a greater faith and a stronger faith than Christians. I want us to wake up.
இல்ல நம்ம வந்து அவங்க ஆண்டவரை பத்தி தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னு வச்சுங்களேன், விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. இல்ல பியூலா சுஷில் தெரியும்ல, பியூலா சுஷில் அவங்க அப்பா அம்மா வந்து அவங்க வந்து நான் கிறிஸ்டியன்ஸ். ஒன்ஸ் when they came to know Jesus Christ, they never gave up. அவங்க சொன்னாங்க என்னுடைய குடும்பம் எல்லாம் ரட்சிக்கப்படணும் அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் ஊழியம் செஞ்சுட்டு வராங்க. இன்னைக்கு வரைக்கும் அவங்க வயதான காலத்தையும் ஊழியம் செஞ்சுட்டு வராங்க. அதனால once when you taste இல்ல the goodness of God, you will never give up. அது கிறிஸ்தவர்களுக்கு, அந்த பரம்பரை கிறிஸ்தவர்களுக்கு அது அந்த அந்த ஒரு அனல் இல்லைங்க. அது நம்ம அனல் மூட்டும்படியாக கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டுகிறார். May the Lord bring that fire into the nominal Christians. Let us be on fire. Amen. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. Hallelujah. So the Lord says, அதாவது for the Son of Man came to seek and save the lost, that which was lost. அங்க பாருங்க, இந்த கதை தெரியும்ல, ஒரு ஆட்டுக்குட்டி வந்து தொலைஞ்சு போகுது. ஆண்டவர் வந்து 99 விட்டுட்டு அங்க ஒண்ணுக்காக, அது ஒரு ஆட்டுக்குட்டிக்காக போறார். அது போய் எங்கேயோ ஒரு டிக்கெட்ல வந்து அது வந்து மாட்டிக்கிட்டு இருக்குது. அதை போய் அப்படியே வந்து அவர் வந்து காப்பாற்றுறாரு. நம்மையும் அப்படியே காப்பாற்ற கர்த்தாதி கர்த்தர் வல்லமுள்ள தெய்வாதன். You know the parable of the lost sheep. You see, it is a systematic way of studying the same theme. Lost அப்படின்னா, go to the lost sheep of Israel. He is telling lots of stories throughout the scriptures. நீ போய் பாரு. இந்த கதையும் சொல்றாரு இல்ல, இந்த கதை வந்து within Israel says, he was a son and he lost his way and he came back to the father. எப்போ அப்படின்னா, when he realized, இல்ல அப்பா வீட்டில் அவ்வளோ ஐஸ்வர்யங்கள் எல்லாம் இருக்குது, நான் வந்து எங்க பன்றிகள் சாப்பாடுகிற வந்து சாப்பாடு நான் சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா. ஸோ கோயிங் டு த லாஸ்ட் ஷீப் ஆஃப் இஸ்ராயல். ஆமென். ஸோ இந்த லென்ட் டைம்ல வந்து discern God's love for all people. Pray for the lost souls. Amen. Let them come back to God. யாரெல்லாம் தொலைஞ்சு போயிருக்கிறாங்களோ, கர்த்தாதி கர்த்தரை இந்த லெந்து நாட்கள் ஆண்டவரே, நான் ஒரு லிஸ்ட் போடுறேன்ப்பா, அவங்களுக்கு எல்லாம் நான் ஜெபம் பண்றேன். இந்த லென்ட் சீசன்ல நம்ம வந்து லிஸ்ட் போடலாமா? Amen. Whoever you know who have lost their way, who have not taken baptism, ஆண்டவர் அவங்க எல்லாம் ஆண்டவரை ரட்சிக்கப்பட கர்த்தாதி கர்த்தரை கிருபை பார். நீங்க அதை செய்யுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Amen. Hallelujah. He is sending you. He is sending you. Remember. Amen. So according to your faith, let it be done. நீங்க பண்ற ஜெபம், Amen, ஒரு நபரை ரட்சிக்கட்டும். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. So once again there are more instructions. And he says, as you go, proclaim the good news about the kingdom of heaven. சொல்லுங்க, kingdom of heaven is near அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்புறம் வந்து repent for the kingdom of heaven is near. இப்போ வந்து நம்ம கேட்கிற கேள்வி என்னன்னா, what is kingdom of heaven? தேவனுடைய ராஜ்யம் அப்படின்னா என்ன? சொல்லுங்க பார்க்கலாம். சாரி, எங்கேயோ கேட்டேன். நீங்களா? தேவனுடைய ராஜ்யம் இல்லையா? சரி, நம்ம பார்ப்போம். தேவனுடைய ராஜ்யம் அப்படின்னா தேவனுடைய ஆளுகை, கர்த்தருடைய ஆளுகை. அந்த கர்த்தருடைய ஆளுகைக்குள்ளாக நம்ம எல்லாம் ஓடி வரணும் இல்ல. His authority, His power இல்ல. அதாவது ஆண்டவர் வந்து he is enthroned and we are subjects at His feet. And He draws everyone to Himself, all the believers to Himself. And He says, He shows His power and His might and His majesty. Amen. Hallelujah. What a great God we serve. இந்த கிங்டமுக்குள்ள நீங்க எல்லாம் வாங்க அப்படின்றாரு. இப்போ முதல்ல என்ன சொல்றாரு? Go to the lost sheep and tell them about the kingdom of heaven. அதை பத்தி நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு. Again, the kingdom of heaven is like a merchant in search of fine pearls. When he finds the fine pearl of great value, he went and sold everything else, and he is holding this pearl in the middle of the street. He has nothing for himself now, and he is so happy that he found this pearl. எனக்கு எப்பவுமே இது வந்து ரொம்ப அமேசிங்கா இருக்கும். அதாவது எனக்கு வேற எதுவுமே வேண்டாம் இந்த உலகத்துல இல்ல, எனக்கு கிடைச்ச, நான் தேடிக்கொண்டிருந்த தேவனுடைய ராஜ்யம் எனக்கு கிடைச்சிச்சு. அது வந்து அது மட்டுமே வச்சுக்கிட்டு அவர் வந்து தெரு நடுவில் வந்து நிற்கிறார். அவருக்கு வீடு இல்லை, ஒன்றும் இல்லை, எல்லாம் வித்துட்டார். He sold everything else and he is standing in the middle of the road holding this pearl. Amen. Hallelujah. What a great way to understand, the importance that we give to the kingdom of God. எனக்கு வேற எதுவும் வேண்டாம்ப்பா, உங்களுடைய ராஜ்யம் இருந்தால், உங்களுடைய ஆளுகை இருந்தால் எனக்கு போதும். உங்களுடைய ஆளுகைக்குள்ளாக நான் இறங்கி வருகிறேனப்பா. கர்த்தாதி கர்த்தரை என்னை நான் தாழ்த்தி நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஆமென். கர்த்தர் நம்மை அப்படியாக நடத்துவாராக. வாட் இஸ் கிங்டம் ஆஃப் ஹெவன் அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் சொல்றாரு,
not everyone that said to me, Lord, Lord, shall enter into the kingdom of heaven, but he who does the will of my Father, he will enter. இன்னொரு வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, people will say, here it is, there it is, because the kingdom of God is in your midst. இல்ல இல்ல அங்க இருக்குது இங்க இருக்குது அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வசனம் இருக்கு இல்லையா? ஆனா அங்கெல்லாம் நீங்க போகாதீங்க, தேவனுடைய ராஜ்யம் உங்கள் மத்தியிலே தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வசனம் சொல்லுகிறது. ஆமென். So blessed are the poor in the spirit, for theirs is the kingdom of heaven. யாருடைய இல்ல தேவனுடைய ராஜ்யம் அப்படின்னா என்ன அப்படின்னா blessed are those who are poor in the spirit. Seek ye first the kingdom of God and his righteousness, and all these things shall be added unto you. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அதன் நீதியும் தேடுங்கள், அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் உங்களுக்கு கூட கூட்டி கொடுக்கப்படும். அப்புறமா கர்த்தருடைய ஜெபத்துல நமக்கு கற்றுக் கொடுத்த ஒரு காரியம் என்ன, தேவனுடைய ராஜ்யம் இருக்கு, உங்களுடைய ராஜ்யம் வருவதாக. ஆமென். ஆண்டவர் கற்றுக் கொடுத்து தான் போனாரு. ஸோ தேவனுடைய ராஜ்யம் அப்படின்றது வந்து நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையில வந்து அது ஒரு முக்கியமான ஒரு பங்கு, அது மறக்க கூடாது. ஆமென். Because the kingdom of this world is led by devil. We have the kingdom of heaven, we've got the kingdom of God, which is led by Jesus Christ. அது ரெண்டுக்குமே ஒரு டிஸ்டிங்ஷன் இருக்கு. So Jesus emphasizes to enter the kingdom of God. Okay? So Lentல preparation என்ன அப்படின்னா, discern God's reign. தேவனுடைய ஆளுகை உங்களுடைய வாழ்க்கையில் வந்து எவ்வளவு இருக்கு அது பாருங்க. Talk and share about God's reign in your midst. இல்ல, do you have that authority? அந்த அத்தாரிட்டி நமக்கு வந்து அதுல தான் வருது இல்லையா? To drive away the demons, to drive away the diseases. கர்த்தர் அந்த அதிகாரத்தை நமக்கு தருவாராக. According to your faith may it be done to you. Amen. So more instructions. இதுல வந்து ஆண்டவர் வசனத்தை 8வது வசனத்துல வந்து வாசிவாஸ்திரத்துல heal the sick, raise the dead, cleanse those who have leprosy, drive out demons. இதெல்லாமே வந்து ஆண்டவர் வந்து சொல்றாரு இல்லையா? All these instructions God is giving. அப்படின்னா என்ன சொல்றாருன்னா, pray for all kinds of healing. In these Lent days, pray for these things. அப்புறம் வந்து freely you have received, freely give. உங்களுக்கு உதாரமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது, நீங்களும் உதாரமாக கொடு. Be generous அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. சரியா? அப்புறம் வந்து do not take any gold or silver or copper in your belts. அப்படின்னா நம்முடைய பாஷையில வந்து நீங்க எங்கேயாவது ஊழியத்துக்கு போகும்போது வாலெட் எடுத்துன்னு போகாதீங்கன்றார். Be confident that I will provide you. Amen. Hallelujah. நம்மளுடைய ஊழியங்கள் எல்லாம் வந்து ஃபைனான்ஸ் பேஸ்ட் கிடையாது. ஆமென். நம்ம வந்து பார்த்துருக்கிறோம், கர்த்தரை பணம் இருந்தால் தான் இதை செய்வேன், இல்லை பணம் இல்லாம கூட நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணேன். எலியாவுக்கு வந்து காகைகளை கொண்டு ஆண்டவர் வந்து போஷித்தார். ஒரு விதவையை வந்து ஆண்டவர் வந்து கொஞ்சம் எண்ணெய் வச்சு அந்த வறட்சியின் காலம் முழுவதும் ஆண்டவர் வந்து அந்த விதவை போஷித்தார். ஆமென். So take no bag or journey or extra tunic or sandals or staff. அந்த ப்ரிப்பரேஷன் நீங்க போகும்போது ஒண்ணுமே எடுத்துக்காதீங்க, சும்மா அப்படியே போக. ட்ரெஸ் கூட எடுத்துன்னு போகாதீங்க. நம்ம வந்து இங்க இருக்கிற வந்து டவுப்பாவுக்கு போகும்போது 2 மூட்டை தூக்கின்னு போறோம். 2 இல்ல காட்சன் கேட்டுங்கிறார தெரியல. அவர் காருக்குள்ள ஒரு பாதி வீடு இருக்குது. எங்க ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கிறாங்க, அவங்க வந்து அவங்க கார்ல வந்து பாதி வீடு இருக்கும், அப்படியே சுத்தினே இருப்பாங்க. இல்ல, ஆண்டவர் சொல்றாரு ஒண்ணுமே எடுத்துட்டு போகாது. wherever you go you will be provided for. Do you have that faith? இல்ல, ஆண்டவர் சொல்ல every day I will provide for you. இன்னைக்கு காலைல கூட யாருக்கிட்டே சொல்லிட்டு இருந்தேன் வந்து, ஒரு வெள்ளைக்காரர் அவர் நம்ம சர்ச்சுக்கு வந்திருந்தார். அவர் வந்து ஒரே புலம்பல் தான், வேலை இல்லை ஒன்றும் இல்லை, ஒரு பிஸ்னஸ் மேன், ஒரு பில்டர். 1 மாசம் 2 மாசம் என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் 7 மாசமா ஒரு வேலையும் கிடையாது, ஃபுல்லா இதை தான் சொல்லிட்டு இருந்தாரு. நான் சொன்னேன், you have to trust God. Trust God. Trust that He will give you. And in the scriptures it is said, He will give you your daily bread. அன்னைக்கு வந்து உங்க கூட ஒண்ணுமே இல்லைன்னா கூட அன்னைக்கு வந்து சாப்பாடு எப்படியோ உங்களுக்கு வந்து பிரெட் வந்துடும். அது எப்படி வருதுன்னு தான் தெரியாது. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை அற்புதமாக நடத்துவார். அவன் நிறைய பேருக்குடைய சாட்சி, என்னுடைய சாட்சி கூட என்ன அப்படின்னா, டெபாசிட் எல்லாம் வீட்டுக்கெல்லாம் வாங்கணுன்றதுக்கெல்லாம் வந்து டெபாசிட் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது, எப்படியோ வந்தது இல்ல. அப்போ வந்து பேங்க் பேலன்ஸ் கூட பெருசா ஒண்ணு கிடையாது, ஆனா எப்படியோ ஆண்டவர் கொடுத்தாரு. ஸோ அதனால ட்ரஸ்டிங் காட் இன் ஆல் தீஸ் திங்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். உங்களுடைய ஸ்டூடெண்ட் லோன்ஸ் எல்லாம் உங்களுக்கு நிறைய இருக்குது எனக்கு தெரியும் இல்ல, பட் காட் வில் ப்ரொவைட்.
Trust in God. You surrender your bank, அந்த பேங்க் இருக்குல்ல, அந்த பேங்க் அக்கௌண்ட் ஆண்டவர்கிட்ட கொடுத்துருங்க. ஆண்டவரே இதை நீங்க நிரப்புங்கப்பா. யூ டேக் கேர் ஆஃப் இட். ஐ காண்ட். இல்ல, ஆண்டவர் நிரப்புவார். ஆண்டவர் உங்களை நடத்துவார். Trust in God in all these things. You see, very clearly it is said in the scriptures, do not trust in all these things, but I will provide for you. Worker is worth his keep. அப்படின்னா உங்களுடைய இதுல வந்து God is your boss. இல்ல, there came a time when the Lord said to me, நான் 2006ல இருந்து 2009 வரைக்கும் நான் வந்து வேல்யூ செஞ்சுட்டு இருந்தேன், சர்ச் வேல்யூ பார்த்துட்டு இருந்தேன். I was a pastor. But in 2009 the Lord said, ஆண்டவர் சொன்ன வார்த்தை தான், I am your boss. அதுக்கப்புறம் வந்து ரிசைன் பண்ணிட்டு வந்துட்டேன். அந்த ரிசைன் பண்ற நேரத்துல தான் நமக்கு வந்து இன்க்ரிமெண்டே கிடைக்குது. எப்படி எல்லாம் டெம்ப்ட் பண்றான் பாரு பிசாசு. ஆனா ஆண்டவர்கிட்ட நான் ஒப்பு கொடுத்த பிறகு என்ன இன்க்ரிமெண்ட் இருந்தாலும் வேணாம் ஆண்டவரே. And I have to tell you, for 3 years I did not take any salary. I think I have mentioned many times, I could have mentioned many other times. இல்ல, 3 years I did not take any salary. இல்ல, அது எனக்கு அந்த தோணவே இல்லை. அந்த salary வந்து சர்ச்ல கொடுக்குறாங்க அப்படின்றது தோணவே இல்லை. Because we were just building up. இல்ல, and someone came and அவர் தான் சொன்னார், மோசஸ் தான் வந்து சொன்னார், ஏன்னா இது வந்து இந்த மாதிரி பண்ணலையே, இது வந்து this is not right அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சேஞ்சஸ் கொண்டு வந்து then there was a system that was made. சரியா? ஸோ அதனால don't trust in all these things. When the Lord wants to give you, he will give you abundantly. ஆண்டவர் சொல்றாரு, வானத்தின் பலகணிகள் திறந்து இடங்கொள்ளாமல் மட்டும் அமுக்கி குலுக்கி சரிந்து விழும் வரை நான் உங்களை நிரப்புவேன். Hallelujah. Psalm 81, the Lord says, open your mouth wide and I will fill it. உடைய வாயை விரிவாய் தர நான் நிரப்புவேன். ஃபைனான்சஸை வச்சுட்டு நீங்க வந்து எதையும் நம்பி போகாதீங்க. And I want you to take a step of faith when it comes to finances. It's, Lord, Heavenly Father, finances are nothing, oh Lord. I just trust you. அந்த அப்படி வந்துட்டீங்கன்னா ஒரு ஃப்ரீடம் இருக்கும் பாருங்க. இல்ல, ஃபினான்ஸ் பேஸ்டா ஏதாவது இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், ஒரே டென்ஷன் தான். அந்த பில்லு கட்டணும், இந்த பில்லு கட்டணும், இன்சூரன்ஸ் கட்டணும், இல்லை டாக்ஸ் கட்டணும், பயங்கரம் டென்ஷன். ஆண்டவரே அதெல்லாம் வேண்டாம். ஹல்லேலூயா. உண்மை நம்புகிறேன். இதெல்லாம் கட்டணும், இதெல்லாம் நான் கட்டாம இருக்கிறேன், கட்டுறோம். இல்லை, we all pay our rent, we all pay our mortgage, we all pay our insurance, we all pay all those things, but that are immaterial in our lives. Somehow அவங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்க, ஏதோ பண்றாங்க, அவங்க வராங்க, அவங்க ஒரு முறையும் வந்து ஒரு நோட்டீஸ் அனுப்புறாங்க, நீ வந்து இது ப்ரீமியம் இன்க்ரீஸ் ஆயிருக்குது, சைன் பண்ணி கொடு. நான் எதையும் அனுப்புறது அவங்களாம் ஒன்று ஏற்றிக்கிறாங்க, நீ ஏற்றிக்குப்பா, எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இல்லை, கர்த்தர் நடத்தி வருகிறார். ஆமென். ஹல்லேலூயா. So, and then he says, more instructions here. Whatever town you village you enter, search for some worthy person there and stay at his house. இல்லை, God will provide your accommodation. இப்படியோ ஆண்டவர் வந்து உங்களுக்கு வந்து அகாமடேஷன் ப்ரொவைட் பண்ணுவார், அந்த சொல்லியிருக்கிறார். இல்லை, அதே போல இங்க வந்த பிறகு உங்களுக்கு அகாமடேஷன் கிடைச்சதா இல்லையா? நண்பர்கள் வந்தாங்களா இல்லையா உங்களுக்கு சூழ்ந்து இல்லையா? So as you enter the house, give it your greeting. And this is a good thing that we have to remember. யாராவது ஒருத்தர் வீட்டுக்கு போனீங்கன்னா bless that house. ஆமென். ஆண்டவரே இந்த வீட்டுக்கு ஆசீர்வாதம் வரட்டும். ஹல்லேலூயா. ஆண்டவர் வந்து சகேயுடைய வீட்டுக்கு போறாரு. சகேயுடைய வீட்டுக்கு போகும்போது ஆண்டவர் சொல்றாரு, salvation has come into this house. I'll bless this house. உடனே சொல்றாரு, ஆண்டவரே நான் பாவம் செஞ்சுட்டேன், மன்னிங்க ஆண்டவரே, என்னென்னலாம் ஆண்டவரே நான் வந்து எடுத்துக்கிட்டனோ அதெல்லாம் நான் திருப்பி கொடுக்குறேன், நான் 10 மடங்கு திருப்பி கொடுத்துறேன். ஆமென். ஹல்லேலூயா. bless the house wherever you go. அந்த வீட்டுக்கு போகும்போது அந்த வீட்டை ஆசீர்வதிங்க. ஹல்லேலூயா. அப்புறமா யாராவது வீட்டுக்கு போனீங்கன்னா அந்த வீட்டுக்கு சமாதானத்தை நீங்க வந்து பேசுங்க. if that house is not deserving, it will come back to you அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. இல்ல, there are certain houses which will not accept you. That's fine. Don't fight for it. என்ன இது வந்து நம்மள ஏத்துக்கல, நம்ம தான் நல்ல இதுல வருமே அப்படின்னாலும் நம்ம வந்து கோவப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அவங்க ஏத்துக்கலாம்னு ஏத்துக்கலாம். That's all. And also he goes further and he says, அவங்க வந்து வெல்கம் பண்ணலன்னா, if they don't welcome you and also they don't listen to you, he says, dust off your feet, dust off the sandals. And அதுக்கப்புறமா என்ன சொல்றாரு அப்படின்னா, don't reject them அப்படின்னு சொல்லல. அதாவது you reject them அப்படின்னு ஆண்டவர் சொல்ல. அவர் என்ன சொல்றாருன்னா, tell them that God has rejected you. இல்ல, symbolically, don't say it out. இல்ல, ஆண்டவர் வந்து வெறுத்துட்டார் அப்படின்னு சொன்னா துரத்திடுவாங்க, நம்மள ஆல்ரெடி துரத்திருக்கிறாங்க இல்லையா? வெளியே வரைக்கும் கொண்டு வந்துருவாங்க, அப்புறம் ரோட்ல நம்ம கொண்டு விட்டு வந்துருவாங்க. சரியா?
ஸோ அப்புறமா இட் வில் பி மோர் பேரபிள். யார் அவங்கள ரிஜெக்ட் பண்றாங்களா, அது எப்படி சொல்றாருன்னா, இட் வில் மோர் பேரபிள் ஃபார் சோதோம் அண்ட் கொமோரா அட் த ஜட்ஜ்மெண்ட் than the இல்ல அவங்களே வந்து ரொம்ப மோசமானவங்க, ஆனா அவங்களுக்கே பெட்டரா இருக்கும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாங்க. இல்ல, those who reject the word of God, they will face even harsher punishment when it comes to judgment day. This is the word of the Lord. இது என்னுடைய இது இல்ல. என்ன ஜோஷுவா, என்ன ஒரு மாதிரி பார்க்குற, இது ஆண்டவருடைய வார்த்தை பார்க்க. சரியா சரியா? ரிஜெக்ஷன் இது. ஸோ behold, I am sending you out as sheep in the midst of wolves. ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களை அனுப்பும் போது எப்படி அனுப்புறேன்னா, அதாவது ஓநாய்கள் மத்தியில நீங்க வந்து ஆட்டுக்குட்டிகளை போல உங்களை நான் அனுப்புறேன். இப்ப பாருங்க, இன்னொரு படம் காட்டுறேன் பாருங்க எப்படி இருக்குது. அதுல அந்த ஆட்டுக்குட்டி பார்த்துனுக்குது, அது எப்படி டெரரா பார்த்துனுக்குது, அப்படியே பிச்சு பிடுங்கலாம் போல வந்து அந்த ஓநாய்கள் பார்த்துனுக்குது பாருங்க. அப்படிதான் இருக்கா நம்முடைய வாழ்க்கையிலையும். ஷாலினி ரெகுலர் தலையாட்டுறாங்க. ஆமா அப்படிதான் இல்ல, they will tear us apart. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அவங்க மத்தியில தான் நான் உங்களை அனுப்புறேன். Think about those people who have hurt you, those people who want to tear you down, who have permanently stood against you. The Lord says, I am sending you in their midst. Don't be afraid, because I will be with you. Amen. Hallelujah. That shows, that we are vulnerable. இல்ல, you will be vulnerable. That's fine. இல்ல, but ஆண்டவர் சொல்றாரு, you will be threatened, but God will be your shield. He will be your refuge. He will be your அடைக்கலம். உங்களுக்கு வந்து ஆண்டவர் வந்து உங்களை ஒருபோதும் கைவிடாமல் உங்களோடு கூட ஆண்டவர் இருப்பார். அதுக்கப்புறமா ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, you be as wise as serpents but harmless as doves. I think I like this. என்ன அப்படின்னா, நீங்க வந்து I think God's people, they should be wise and smart. இல்ல, நம்ம எல்லாம் நம்மளை வந்து ஏறி மெரிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா நம்ம வந்து ஏறி மெரிச்சுட்டே இருந்து விட்டுறக்கூடாது, எழும்பணும், கர்த்தரனுடைய பட்சத்தில் இருக்கிறார். ஏன்னா because in the Old Testament you see there were warriors God raised up. God did not allow them to be trampled by the Gentiles or by evil men, wicked people. They said, rise up, my son, I will fight the battles for you. Amen. Hallelujah. So அதனால I want you to remember that there are many people who are suffering abuse. வாலிப பிள்ளைகள் மத்தியில வந்து திருமணத்துல வந்து there are many people who are suffering abuse. They should not tolerate that abuse. They can pray about it. And they say, Lord, Heavenly Father, oh Lord, give me a way of escape, oh Lord, from this. இல்ல, அந்த டைம்ல தான் ஆண்டவர் சொல்றாரு, be wise like serpents but harmless like doves. நீங்க வந்து ஓகே இவங்க அபியூஸ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு நம்மளும் அவங்கள வந்து பயங்கரமாலாம் பண்ணிட்டோம்னு வச்சுங்களேன், அதுக்கப்புறமா வந்து இருக்கிற ரிலேஷன்ஷிப் உடஞ்சு போயிடும் இல்லையா? அதனால ஆண்டவர் சொல்றாரு, be wise, இல்ல, but also be harmless. இல்ல, that balance, may the Lord give us that balance. இங்க நம்முடைய திருமணங்களில், நம்முடைய உறவுகளில் ஆண்டவர் நமக்கு அந்த ஒரு பேலன்ஸ் நமக்கு ஆண்டவர் கொடுப்பாராங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஸோ இதுல வந்து you must be smart, ferocious, but be gentle. இல்ல, you make your case, you say I don't like this, but you say I still respect you. ஆமென். கர்த்தர் உங்களுக்கு இந்த ஞானத்தை ஆண்டவர், இந்த டிசர்னிங் ஸ்பிரிட் ஆண்டவர் உங்களுக்கு தருவாராக. வாலிப பிள்ளைங்கள்லாம், as you grow up, you become smart people like this, but also you become trusted people. உங்களை பார்த்து மற்றவங்க எல்லாம், ஓகே, I trust this person. இல்ல, உங்ககிட்ட வந்து அவங்க வந்து வீட்டு சாவியை கொடுத்துட்டு போகணும் இல்ல, because I trust you. பேங்க் பேலன்ஸ், வாலெட் நம்ம கொடுத்துட்டோம்னா வந்து நீங்க வந்து ஓகே நீங்க வச்சுங்க பார்க்கலாம் இல்லையா? Nothing, you will not take in even a single paisa away from them, because people trust you. அந்த மாதிரி நம்ம வந்து வச்சுக்கொள்ள கர்த்தர் கிருபை பாராட்டுவாராக. Amen. Hallelujah. May the Lord make you strong. Right? Jesus who has sent you will be faithful to you, protecting you, making you wise. Amen. Hallelujah. And you be harmless people. Hallelujah. அது வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல எழுதி வச்சுக்கலாம் இல்ல, நம்முடைய ஃப்ரிக்ஷன்ஸ் எல்லாம் வரும்போது, when relationshiப்ஸ்ல வந்து பயங்கரமான காரியங்கள் வரும்போது, Lord, keep me wise as a serpent, O Lord, but harmless like a dove. So, final one. Okay? Discern why God has, Lentல வந்து discern why God has put you where you are. Be a testimony and a blessing wherever you are.
Amen. According to your faith, may it be done to you. Amen. Hallelujah. எந்த நிக்கலாமா? நம்ம ஜெபம் பண்ணலாமா? Hallelujah. Thank you, Lord. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிற எங்களுடைய அன்பு தகப்பனே, அப்பா, இந்த அருமையான ஆண்டவரே, ஹalleluya, வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களோடு நீர் பேசினபடியால் உமக்கு நன்றி ஆண்டவரே. கர்த்தாதி கர்த்தரே, இந்த லெந்து நாட்கள் ஆண்டவரே, ஹalleluya, எங்களுடைய தன்மைகள் மாறட்டும் அப்பா. உண்மையான தேவ பிள்ளைகளாக ஆண்டவர் நாங்கள் வாழ நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. Heavenly Father, you are sending these people, O Lord, into this world, O Lord, and how they should live, how they should behave அப்படின்றது இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நீங்க கொடுத்துருக்கீங்கப்பா. Heavenly Father, may your people, O Lord, Heavenly Father, hallelujah, never lose, O Jesus. Let them never become victims, O Lord, Heavenly Father, but let them rise up, O Jesus, and let them be, O Lord, Heavenly Father, victors, O Lord, of Christ Jesus. தேவனுடைய அம்பாசடர்ஸ் ஆக உங்களுடைய பிள்ளைகள் வாழ நீங்க கிருபை பாராட்டு, ஊழியக்காரர்களாக வாழ கிருபை பாராட்டு. உங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவர் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இவளை நீங்க வைக்கும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவர். உபயோகமுள்ள பாத்திரங்களாக இவளை நீங்க வணையும்படியாக நான் செபிக்கிறேன்ப்பா. கர்த்தருடைய அதிகாரம் இவள் மீது இறங்கி வரட்டும். I pray blessings, O Lord, upon their lives, O Jesus. என்று கேட்ட வார்த்தைகளுடைய மனதில் ஆண்டவரே பதிய வைக்கும்படியாக செபிக்கிற ஆண்டவரே, நீங்க முற்றிலுமாக இவர்களை நீங்க மூடி மறைத்துக் கொள்ளும். I request Rufus to come and pray. வாங்க Rufus, ஜெபம் பண்ணுங்க. ஹalleluya. இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்க bless பண்ணுங்க. As an evangelist, may the Lord be with you, bless you. Hallelujah. Thank you, Lord. மகிமையாய் வாசம் செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். அருமையான செய்தி ஆண்டவரே, ஆண்டவரே, ஒரு செய்தியை நாங்கள் கேட்கும்படி ஆண்டவரே, ஒரு அருமையான ஒரு ஆலோசனைகளும் கட்டளைகளினாலும் எங்களை நிறைவேற்றதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் நாம் நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருவரையும் பெயர் பெயராகவும் தனித்தனியாக உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். எங்களை பெயர் சொல்லி அழைக்கிறவரை நாங்கள் கொண்டாடுவரே, எங்களை பெயர் சொல்லி அழைக்கிறேன் ஆண்டவரே. தாயின் கருவிலே நாங்கள் Amen. Amen. Hallelujah. Thank you, Lord. You know everybody's names here, oh Jesus. Heavenly Father, bless them, Lord. Thank you. Thank you, Lord. ஆண்டவரே, ஆசீர்வாதத்தை சொந்தப்படுத்தப்பட்ட ஒவ்வொருவரும் ஆண்டவரே, என்ன ஆசீர்வாதத்துக்காக காத்துக் கொண்டிருக்கிறார்களோ நீர் அறிவீராண்டவரே, அந்த ஆசீர்வாதம் மாலை வேளையில கிட்டக்கி முடிக்கிறோம். Thank you, Lord. Thank you, Jesus. உம்முடைய நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் ஆசீர்வதிக்கிறவராகவே இருக்கிறீர்கள் ஆண்டவரே. Thank you, Lord. எங்கே செல்கிறீர்களோ அந்த இடங்களில் எல்லாம் ஆசீர்வாதமா அப்பா வருகிறது. நாங்கள் அறிந்துகிறோம். மற்றபடி Thank you, Lord. பிரசன்னமாகிய இயேசுவின் நாமத்தினாலே Amen. ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆண்டவரே அந்த ஆசீர்வாதம் தங்கட்டும் தங்கட்டும் அப்பா. ஆண்டவரே, whether it is the financial needs or whether it is a health or whatever, Lord. Thank you, Lord. The problem in that job, Lord. ஆமாண்டவரே. Jesus, we praise you, we worship you, Lord. Thank you, Lord. Thank you, Bless Lord. them abundantly right Amen. now. Amen. Jesus. Hallelujah. Yes, Lord Jesus. God, we thank you, Jesus. நன்றியோடு மை துதிக்கிறோம் ஆண்டவரே. Thank you, Lord. தொடர்ந்து உம்முடைய பிரசன்னத்தினால ஒவ்வொருவரையும் மூடி மறைத்துக் கொள்ளுங்க. தேவ ஆசீர்வாதங்களை நாளிலே பெற்றுக்கொள்கிறோம். எங்களை மாற்றினதற்காக நன்றி செலுத்துகிறோம். Thank you, Lord. தாழ்த்துகிறோம் ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எல்லாரும் பிதாவே. Amen. 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 Thank you. Thank you. நல்ல தகப்பனே, உமக்கு நன்றி அப்பா. பரிசுத்தம் இறக்கமுள்ள நல்ல தகப்பனே, உமக்கு நன்றி கர்த்தாவே. அப்பா, உம்முடைய மிஷனரிகளை கொடுத்து கர்த்தாவே, உம்முடைய திட்டத்தை குறித்து கர்த்தாவே, அந்த மிஷன் அப்பா, அந்த மைண்ட் செட்டை கொடுத்து கிருபையாக தெளிவாக சின்ன பிள்ளைங்க சொன்னது போல கர்த்தரை எங்களுக்கு சொன்னீங்களே அப்பா. எங்க வாழ்க்கையில என்ன திட்டம் வச்சிருக்கிறீங்களோ அதை நீர் எங்களுக்கு நிறைவேற்றிருப்பாங்கப்பா. எங்களை உங்களுடைய தாழ்த்தி உடைய சமூகத்துல வைக்கிற ராஜா கர்த்தாவே, உங்களுடைய நாமம் மட்டும் எங்க வாழ்க்கையில மையப்படட்டும். உடைய ராஜ்யம் எங்க வாழ்க்கையில திட்டப்படட்டும் அப்பா. உடைய சித்தம் எங்க வாழ்க்கையில நிறைவேறட்டும். இயேசு கிறிஸ்துவின் மகிமையான நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். 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 நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் அந்யோன்யம் கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவரும் வர தடைப்பட்ட அத்தனை பேரோடும் கிருபையும் வல்லமையும் உம்முடைய சமாதானம் உம்முடைய ராஜ்யத்தின் ஒவ்வொரு காரியம் உம்முடைய பிள்ளைகளோடு இன்றும் என்றுமே நிலைத்து நிற்பதாக. ஆமென்.